வணக்கம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோடு விளையாடக்கூடிய ஆஷிஸ் தொடரினுடைய நான்காவது டெஸ்ட் போட்டியின் 5வது நாள் 2வது செஷனாக லஞ்சிற்கு பிறகு, அதாவது உணவு இடைவேளைக்கு பிறகு நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது இறுதிக்கட்ட நிகழ்வாக நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை இங்கிலாந்து 146 ரன்களுக்கு 6 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். இன்னும் கூட 4 பேட்ஸ்மேன்கள் மட்டுமே களத்தில் இருக்கிறார்கள். அனைவரும் பந்து வீசக்கூடிய பேட்ஸ்மேன்கள் மட்டுமே தற்போது அடுத்ததாக வர இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து ஜாஸ் பட்லர் மட்டுமே சரியாக விளையாடக்கூடியவர். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அனைவருமே பேட்ஸ்மேன்கள் அல்ல, பவுலர்கள். ஆகவே அவர்களிடத்தில் அதிகமான ரன்களை எதிர்பார்ப்பது கடினம். அதுவும் இல்லாமல் 237 ரன்கள் எடுப்பது நிச்சயமாக சாத்தியமில்லை. இருந்தாலும் இதற்கு முன் நாம் கடந்த போட்டியிலே நாம் பார்த்தோம், இங்கிலாந்து இறுதி நாளன்று 395 ரன்கள் அடித்து வெற்றியை பெற்றது. அதுபோன்ற ஒரு சூழல் தற்பொழுது இல்லை. இந்த போட்டியிலே இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித் 211 ரன்களை பெற்று தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை நிர்ணயித்ததன் காரணமாக தொடர்ந்து தற்போது இந்த நிலையை இங்கிலாந்து சந்தித்து கொண்டிருக்கிறது. தற்போது நிலவரப்படி இங்கிலாந்து தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. கடந்த போட்டியில் பெற்ற வெற்றியைப் போல இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் 146 ரன்கள் அதை எடுத்திருக்கிறார்கள். 6 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். இன்னும் கூட 4 விக்கெட்டுகள் மட்டுமே இருக்கிறது. இருந்தாலும் பேட் கமின்ஸ் இதுவரை 4 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். 37 ரன்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். 2வது செஷன் உணவு இடைவேளைக்கு பிறகு 2வது செஷன் போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கிலாந்து 237 ரன்கள் இன்னும் எடுக்க வேண்டியிருக்க இந்த நிலையில் நிச்சயமாக இவர்களுக்கு இந்த வெற்றி என்பது சாத்தியம் குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஜாஸ் பட்லர் 22 ரன்களுடனும் கிரேக் ஓவர்டன் 4 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனலிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய போட்டியின் மிக முக்கியமான சுவாரஸ்யமாக இதுவரை இங்கிலாந்து 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. அதன் முக்கியமாக ஆஸ்திரேலியாவிற்கு இது மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக 237 ரன்கள் இன்னும் எடுக்க வேண்டியிருக்கிறது. இதில் மிக முக்கியமான நிகழ்வாக 211 ரன்கள் ஸ்டீவன் ஸ்மித் எடுத்திருந்த அந்த ரன்கள் தான் தற்பொழுது இங்கே வெற்றிக்கு மிக முக்கியமாக இங்கே ஒரு நிகழ்வாக நிற்கிறது. இல்லை என்றால் அந்த ரன்கள் அடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஆஸ்திரேலியா இந்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆகவே ஒரு தனி மனிதனாக தொடர்ந்து அடுத்தடுத்த ரன்களை எடுத்து இந்த ஆஷிஸ் தொடரில் 660 ரன்களுக்கும் மேலாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கும் இவர் தற்பொழுது 660 ரன்களுக்கும் மேல் எடுத்து ஆஷிஸ் தொடரின் முதல் நிலை பேட்ஸ்மேனாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். அவருடைய சிறப்பான ஆட்டம் தொடர்ந்து 26 100 ரன்களையும் சதங்களையும் 26 அரை சதங்களையும் கொண்டிருப்பவர் தற்பொழுது 27 அரை சதங்களாக இந்த முறை மாறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் இதை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல், நேர்மையின் குரல்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய நிலவரப்படி ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் 186 ரன்களுக்கு 6 விக்கெட் என்ற நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை முடித்திருந்தார்கள். அதன் பிறகு டிக்ளேர் செய்த பிறகு இங்கிலாந்து தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் 146 ரன்களில் 6 விக்கெட்டுகளை இழந்திருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இது இருக்கும். இருந்தாலும் அவர்கள் மீண்டும் போராடுவார்களா என்று பார்க்க வேண்டும். காரணம் 4 விக்கெட் மட்டுமே கையிருப்பு இருக்கும். இந்த நிலையில் நிச்சயமாக அவர்களால் போராடவும் முடியாது, அதற்கான வாய்ப்பில்லை. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது கிரேக் ஓவர்டன் 4 ரன்களுடன், ஜாஸ் பட்லர் 22 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாதன் லைன் தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 49 ரன்களை கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவினுடைய அனைத்து பேட்ஸ்மேன்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே சிறப்பாக விளையாடி இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முக்கியமாக ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய இரட்டை சதம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் அது போன்ற இரட்டை சதம் அல்லது சதம் இது முக்கியமாக ஒரு அணியை வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக அது கருதப்படும். ஆகவே இன்றைய போட்டி வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித். அந்த நிலையில்தான் தற்போது போட்டி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய போட்டியிலே இன்னும் 233 ரன்கள் எடுக்க வேண்டும். ஜாஸ் பட்லர் சற்று ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் கூட அவரால் அதிகமான ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அப்படி எடுத்தாலும் நிச்சயமாக 233 ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஒரு பேட்ஸ்மேனும் 50 ரன்கள் என்று எடுத்தாலும் கூட இன்னும் இருக்கக்கூடிய 4 பேட்ஸ்மேன்கள் இங்கே களத்தில் 4 பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். அனைவருக்குமே 50 ரன்கள் எடுத்தாலும் கூட 200 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம், அதற்கு மேல் இல்லை. இந்த நிலையில் தொடர்ந்து விளையாட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. பேட் கமின்ஸ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இது அவருடைய மிகச் சிறப்பான ஒரு பந்து வீச்சு என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். இன்று ஆஷிஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியின் இறுதி நாளான 5ஆம் நாள் இன்று போட்டியிலே நாம் உணவு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா முயற்சி செய்து கொண்டிருந்தால் 5வது டெஸ்ட் போட்டி 12ஆம் தேதி செப்டம்பர் 12ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஆஷிஸ் தொடரின் 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி செப்டம்பர் 12ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த போட்டியின் முடிவில் நிச்சயமாக யார் வெற்றி கொள்வார்கள் என்பது தெரியும். இன்று ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றாலும் இங்கிலாந்து ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா இன்று வெற்றி பெறுவதோடு சேர்த்தால் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. அதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்த்து சமமாக இருவருமே தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தால் சமநிலையிலும், ஆஸ்திரேலியா 3 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தால் 3-1 என்ற நிலையில் ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றும். ஆகவே நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தினால் தொடர்ந்து இந்த போட்டியிலே கோப்பையை கைப்பற்றுவது சற்று சுலபமான காரியமில்லை, கடினமான ஒரு இலக்குத்தான். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஷிஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோடு விளையாடக்கூடிய இறுதி நாளாக 5ஆம் நாள் போட்டியினுடைய உணவு இடைவேளைக்கு பிறகு 2வது செஷனாக தற்போது போய்கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து இன்னும் 231 ரன்கள் பெற்றால் மட்டுமே வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். முதல் இன்னிங்ஸில் 301 ரன்களை பெற்ற இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸில் 152 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். விக்கெட்டுகள் கையில் இருந்தாலும் சற்று அடித்தாட முயற்சிப்பார்கள், ஆனால் அதற்கும் வாய்ப்பு இல்லை. மீண்டும் அவுட் கேட்கிறார், ஆனால் கொடுக்கப்படவில்லை. இந்த பந்து பேட் கமின்ஸினுடைய பந்து. அடித்தாட முயற்சிக்கிறார். ஜாஸ் பட்லர் 24 ரன்களை 75 பந்துகளிலே எடுத்திருக்கிறார்.
அதுபோல் கிரேக் ஓட்டான் 19 பந்துகளில் 4 ரன்களை எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வர இருக்கிறது. குறிப்பாக அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி அது சார்ந்த நிகழ்வுகள் வர இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக மாணவர்களுக்கான கல்வி நிகழ்ச்சி, அதற்கான முன்னோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நிகழ்வுகள் வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு செய்தி சேனலாகவே அதற்கான நிகழ்வுகளும் தற்பொழுது இடையிடையே வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து அதை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக வழங்க இருக்கிறோம். இன்னும் பல நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாத முடிவிலும் வேறு புதிய நிகழ்ச்சிகளை நாம் கொடுக்க இருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோடு விளையாடி கொண்டிருக்கும் இந்த போட்டியில் தற்போது இந்தியா மன்னிக்க வேண்டும், இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இந்த நிலையில்தான் இங்கிலாந்திற்கு இன்னும் 231 ரன்கள் தேவை என்ற நிலையில் இன்னும் இருக்கக்கூடிய ஓவர்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு 40 ஓவர்கள் இருந்தாலும் கூட அத்தனை ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் அதற்கான பேட்ஸ்மேன்கள் இல்லை என்பதுதான் தற்போது இங்கிலாந்துக்கு மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு நிலை. இருந்தாலும் அடுத்து வந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை கிரேக் ஓட்டான் அடித்தாடி இருக்கிறார். ரன் எதுவும் இல்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல், நேர்மையின் குரல். அடுத்த பந்து ஹேசல்வுட் பந்து வீச வந்திருக்கிறார். 10 ஓவர்களை வீசியிருக்கிறார். 2 பந்துகளை தற்பொழுது வீசியிருக்கிறார். இன்னமும் ரன்கள் அதிகமாக தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆடுவதற்கு அல்லது அடித்து அதிகமாக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. சரியாக நேற்று முடிவெடுத்த ஆஸ்திரேலியன் கேப்டன் டிம் பெய்னி சிறப்பாக முடிவெடுத்திருக்கிறார். அதன் காரணமாக இன்று நேற்றைய 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். இன்றும் அதுபோல தொடர்ந்து பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக அதிகமான விக்கெட்டுகள் விழுந்திருக்கிறது. 8 விக்கெட்டுகளை தன்னகத்தை கொண்டு இன்று விளையாட ஆரம்பித்த இங்கிலாந்து தொடர்ந்து பெரிய ரன்களை எடுக்கவில்லை. அத்தனை பேட்ஸ்மேன்களும் 4 மிக முக்கியமான 4 பேட்ஸ்மேன்கள் பெவிலியன் திரும்பியிருக்கிறார்கள். அதன் காரணமாக ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. இந்த நேரத்தில் அதிகபட்சமான ரன்கள் இருப்பதன் காரணமும் கூட இவர்கள் அடித்தாட முயற்சித்து அவுட் ஆகியிருக்கலாம். அந்த அழுத்தத்தின் காரணமாக கூட இவர்கள் பந்துகளை அடிக்கும்போது அவுட் ஆகியிருக்கலாம். அது போன்ற ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அனைத்து 4 பேட்ஸ்மேன்களுமே இன்று அவுட்டான 4 பேட்ஸ்மேன்களுமே முக்கியமான பிளேயர்களாக தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது ஜாஸ் பட்லர் மட்டுமே சிறப்பாக விளையாடக்கூடியவர். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய கிரேக் ஓட்டான், அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அனைவருமே பந்து வீசக்கூடிய பந்து வீச்சாளர்கள். ஆகவே தொடர்ந்து அவர்களிடத்தில் அதிகமான ரன்களை எதிர்பார்ப்பது சாத்தியமில்லை. இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவது ஏறத்தாழ சரியான ஒரு நிலை என்றாலும் கூட இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்தில் கொண்டு தொடர்ந்து காத்திருக்கிறோம். ஏனென்றால் இன்னும் 4 பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கு 50 ரன்கள் என்று எடுத்தாலும் கூட 200 ரன்களை எட்டிவிட முடியும். ஆனால் அதற்கான நேரமும் அதற்கான சமயம் சரியான பந்துகளும் வர வேண்டும். நேரம் இருக்குது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட சரியான பந்துகளை நாம் அடித்தாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அது போன்ற பந்துகள் இனி வரும் என்பது எதிர்பார்க்க முடியாது. ஆஸ்திரேலியா மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள். மிகவும் அழுத்தமாக பந்துகளை வீசுவார்கள். அடிக்க முடியாத சில டாட் பால்கள் அதிகமாக வரும். அதன் காரணமாக ரன்கள் எடுப்பது மிகவும்
வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் இங்கிலாந்து வெற்றி பெறுவது என்பது சற்று கடினமான ஒரு இலக்குத்தான். இருந்தாலும் தற்போதைய நிலையில் ஜாஸ் பட்லர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் 80 பந்துகளை எதிர்கொண்டு 24 ரன்களை பெற்றிருக்கிறார். அவர் அடித்தாடும் நிலையை பொறுத்து நாம் என்ன நடக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரலையிலே உடனுக்குடன் கண்டுகளிக்க வாய்ப்பாக அது அமையமாகவே தொடர்ந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறும் தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்பொழுது ஓவர் முடிவடைந்திருக்கிறது. 62 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. மீண்டும் பேட் கமின்ஸ் பந்து வீச வருகிறார். கிரேக் ஓட்டனுடைய முறை தற்பொழுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். கிரேக் ஓட்டன், பட்லர், ஜாஸ் பட்லர் இருவரும் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், இருவரும் பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். பேட் கமின்ஸ் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 383 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் தற்பொழுது 150 ரன்களுக்கும் மேலாக ஆஸ்திரேலியா எடுத்திருக்கிறது. 153 ரன்களுக்கும் மேலாக ஆஸ்திரேலியா எடுத்திருக்கிறது. இங்கிலாந்து எடுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். 153 ரன்களுக்கும் மேலாக இங்கிலாந்து எடுத்திருக்கிறது. இருந்தாலும் வெற்றி என்பது மிகவும் கடினமான ஒரு இலக்கு. இன்னும் 230 ரன்கள் இருக்கிறது எடுப்பதற்காக. வாய்ப்புகள் மிக குறைவு. இருந்தாலும் அங்கே பார்வையாளர்கள் மத்தியிலே அதிகமான நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இது 5ஆம் நாள் என்று இல்லாமல் அனைத்து நாள்களிலுமேயே ஒரு டெஸ்ட் போட்டி என்று இல்லாமல் பார்வையாளர்கள் அங்கும் இங்குமாக நிறைந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றும் கூட 5ஆம் நாள் போட்டி என்று அதிகபட்சமான பார்வையாளர்கள் இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பார்வையாளர்கள் முற்றிலுமாக பறந்து அமர்ந்திருக்கிறார்கள். அனைவருமே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு நிகழ்வாக அடுத்த போட்டி மிக முக்கியமாக வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அடுத்த போட்டியில் நிச்சயமாக அதிகமான பார்வையாளர்களை பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது மிகவும் முக்கியமான போட்டி, இறுதி போட்டி. அதில் வெற்றி பெறும் யாரும் கோப்பையை வெல்வது உறுதி என்ற நிலையில் தற்பொழுது ஆஸ்திரேலியாவிற்கு அதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அன்று இங்கிலாந்து வெற்றி பெற்றுவிட்டால் அந்த போட்டியில் நிச்சயமாக சமநிலையில் பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே அதை யாரும் அவ்வளவு எளிதில் விரும்ப மாட்டார்கள். ஒன்று கோப்பை ஆஸ்திரேலியாவிடம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இங்கிலாந்திடம் இருக்க வேண்டும். நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து இதற்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த நிலையை நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பென் ஸ்டோக்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த முறை பென் ஸ்டோக்ஸ் மிக சிறப்பாக பந்துகளை எதிர்கொண்டு அதிகமான ரன்களை பெற்று 150 ரன்களுக்கும் மேலாக ரன்களை பெற்று இங்கிலாந்தை வெற்றிக்கு அழைத்து சென்றவர் பென் ஸ்டோக்ஸ். தற்போது அவர் மிக விரைவில் அவுட் ஆகி தோல்வி திரும்பியிருக்கிறார். மீண்டும் ஒரு விக்கெட் இழந்திருக்கிறார்கள். இந்த முறை கிரேக் ஓவர்டனுடைய முறையாக இருந்தது. கிரேக் ஓவர்டன் அந்த பந்தை தடுத்தாட முயற்சித்தார். ஆனால் காலில் பட்டிருக்கிறது. எல்பிடபிள்யூ என்று எழுப்பப்பட்டது. அதன் காரணமாக அம்பையர் அவுட் கொடுத்திருக்கிறார். ஆனால் ரெவ்யூ சென்றிருக்கிறார்கள். ரெவ்யூவில் இங்கிலாந்து ரெவ்யூ சென்றிருக்கிறார்கள். பார்க்கலாம். சரியான பந்து சரியான கோட்டில் தான் காலை வைத்திருக்கிறார். சரியாகத்தான் பந்து வீசப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரேக் ஓவர்டன் பந்தை அடித்தாட முயற்சிக்கும் பொழுது நேரடியாக பந்து பேடில் பட்டு கீழே விழுகிறது. ஆகவே பேட் அண்ட் பேடா என்று பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது தேர்ட் அம்பையர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். பேடில் மட்டுமே படுகிறது. அவுட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் டிசிஷன் இஸ் அவுட். ஆனால் தேர்ட் அம்பையர் என்ன கொடுப்பார் என்பதை பார்க்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஷிஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியின் இறுதி நாளான இன்று
உணவு இடைவேளைக்கு பிறகு இரண்டாவது செஷனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்து இன்னும் 230 ரன்களை பெற வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இது அவுட் இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றம் இங்கே தெரிகிறது. ஆனால் அம்பையர் அவுட் கொடுத்திருக்கிறார். ஒரிஜினல் டிசிஷன் இஸ் அவுட். நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து இன்னும் கூட இந்த முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. அவர் அவுட்டா அல்லது இன்னும் களத்தில் இருக்கிறாரா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் இன்னும் ரெவ்யூ சென்று கொண்டிருக்கிறது. 2 இடங்களிலே பந்து பட்டிருப்பதாக தெரிகிறது. ஒன்று பேடில், இன்னொன்று பேட்டிலும் பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயமாக அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும். பார்க்க இருக்கிறோம். பந்து நேரடியாக முதலில் காலில் பட்டு பின்பு பேட்டில் படுகிறதா அல்லது பேட்டில் பட்டு காலில் படுகிறதா என்பதை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக அது 3 கோணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் லெஃப்ட் சைடில் வைத்து பார்க்கப்பட்டது. இப்பொழுது ஆஃப் சைடில் உள்ள கேமராவில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆன் சைடில் உள்ள கேமராவில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அது பேட்டில் பட்டதா இல்லையா என்பது சரியாக கணிக்க முடியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நிலையில் அவுட் என்று இதுவரை ஒரிஜினல் டிசிஷன் இஸ் அவுட். ஆனால் இன்னும் தேர்ட் அம்பையர் அதற்கான சரியான முடிவுகளை அறிவிக்கவில்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அவுட் இல்லை என்பதுதான் தற்போது வந்திருக்கிற நிகழ்வு. ஆகவே இன்னும் களத்தில் இருக்கிறார் கிரேக் ஓவர்டன். சரியாக அவர் ரெவ்யூ கேட்டிருந்தார். அவுட் இல்லை. காரணம் பேட்டிலும் பேடிலும் பட்டிருந்தது. அது நிச்சயமாக அவுட் இல்லை என்பதுதான் தற்போதைய நிகழ்வு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்று ஆஷிஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியினுடைய இறுதி நாளான இன்று தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இங்கிலாந்து இன்னும் 230 ரன்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து அடித்தாட முயற்சிப்பார்களா, ரன்கள் பெறுவார்களா என்பதெல்லாம் தற்போது பார்க்க இருக்கோம். பின்புறமாக அடித்துவிட்டு 2 ரன்களை எடுத்திருக்கிறார். ஃபீல்டர் பேக்வேர்ட் ஸ்கொயர் லெக்கிலிருந்து ஓடி சென்று எடுப்பதற்கும் பந்து திருப்பி அனுப்புவதற்கும் இவர் 2 ரன்களை எடுத்துவிட்டார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலில் இன்பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். அடுத்த ஓவரை வீச வருகிறார் ஜோஷ் ஹேசல்வுட். ஜாஸ் பட்லர் தற்பொழுது 24 ரன்களுடனும் கிரேக் ஓவர்டன் 7 ரன்களுடனும் 228 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து அடித்தாடிவிட்டார். இந்த முறை 2 ரன்களை எடுத்திருக்கிறார்கள். ஜாஸ் பட்லர் 25 ரன்கள், கிரேக் ஓவர்டன் 7 ரன்களோடு தொடர்ந்து. (156 ரன்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் தொடர்ந்து கிரேக் ஓவர்டன் 7 ரன்களுடனும் பட்லர் 25 ரன்களுடனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ரன்களை வேகமாக அடித்தாலும் கூட இவர்கள் வெற்றி பெறுவது
சற்று கடினமான ஒரு இலக்கு. இருந்தாலும் இங்கிலாந்தை நாம் குறைத்து எடை போட முடியாது. காரணம், கடந்த முறை பென் ஸ்டோக்ஸ் 150 ரன்களுக்கும் அதிகமாக அடித்து அவர் ஒருவரே வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார். 395 ரன்களுக்கு மேல் எடுத்து ஆஸ்திரேலியாவை இங்கிலாந்து வெற்றி வீழ்த்தியது. இந்த நிலையில் தற்பொழுது அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றாலும் கூட ஜாஸ் பட்லர் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். இதுவரை 80 பந்துகளை சந்தித்திருக்கிறார். ஆகவே அத்தனை பந்து வீச்சாளர்களுடைய பந்துவீச்சு முறையும் அவர்கள் அறிந்திருப்பார். அந்த நிலையில் தொடர்ந்து இவர் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பை முயற்சி செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்போது ஓவர் 63.3 ஓவரில் சென்று கொண்டிருக்கிறது. கிரேக் ஓட்டன் 11 ரன்களுடனும் ஜாஸ் பட்லர் 25 ரன்கள். அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் கிடைத்தது உறுதி. ஓட்டனுடைய பந்து முறை பந்து அடித்தாட முயற்சித்தார். சரியான கவர் டிரைவாக அடித்து ஆடியிருக்கிறார். சிறப்பாக சென்ற பந்து அங்கு எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் நின்று கொண்டிருக்கும் ஃபீல்டர் ஓடி வருவதற்கு 4 ரன்கள் சென்றுவிட்டது. ஹாசல்வுட் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இந்த முறை பின்புறமாக சென்று விக்கெட் கீப்பர் பிடித்து விட்டார். ஆனாலும் கூட பேட்டரி படவில்லை. பட்டிருந்தால் இதுவும் அவுட் ஆகி இருந்திருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். $223 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். 301 ரன்களை இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் எடுத்திருந்தார்கள். ஆஸ்திரேலியா 497 ரன்கள் எடுத்திருந்தார்கள். இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 186 ரன்கள் எடுத்திருந்தார்கள். இங்கிலாந்து 160 ரன்களுக்கு 6 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இன்னும் 223 ரன்கள் தேவைப்படும் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நீங்கள் பார்க்கலாம், ஜாஸ் பட்லர் 25 ரன்களுடனும், கிரேக் ஓட்டன் 11 ரன்களுடனும், பேட் கமின்ஸ் 20 ஓவர்களை வீசியிருக்கிறார். 7 மேலும் ஓவர்கள், 41 ரன்கள், 4 விக்கெட்டுகள் என்று ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சை மேற்கொண்டிருக்கிறார் பேட் கமின்ஸ் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஷஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியினுடைய இறுதி நாளான இன்று. இன்னும் இறுதி செஷன் வர இருக்கிறது. அதற்கு பிறகு நிச்சயமாக வெற்றி தோல்வி முடிவாகிவிடும். மிச்சல் ஸ்டார்க் தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை 4 அடுத்ததாக மிச்சல் ஸ்டார்க் பந்து வீச வர இருக்கிறார். தற்போது மிச்சல் ஸ்டார்க் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 1 விக்கெட்டை மட்டுமே எடுத்திருக்கிறார். 32 ரன்களை கொடுத்திருக்கிறார். 10 ஓவர் மட்டுமே வீசியிருக்கிறார். இன்னும் இவருடைய பந்து வீச்சிலும் விக்கெட்டுகள் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3 ஸ்லிப் ஃபீல்டர்கள், ஒரு பாயிண்ட் ஃபீல்டர், ஒரு கவர் ஃபீல்டர், ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் என்று ஃபீல்டிங் அமைப்பு இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜாஸ் பட்லருக்கு சரியான ஃபீல்டிங் அமைப்புகளை இங்கே நாம் பார்க்கிறோம். ஓவர்டான் 11 ரன்களுடனும் பட்லர் 25 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியில் மிக முக்கியமான நிகழ்வாக இதுவரை ஆஸ்திரேலியா 4 விக்கெட்டுகளை இன்றைய போட்டியில் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். நேற்று 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள். மொத்தமாக 6 விக்கெட்டுகள். தற்பொழுது இங்கிலாந்துடைய 6 விக்கெட்டுகள் இழந்திருக்கிறார்கள். இன்னும் இருக்கக்கூடிய 4 விக்கெட்டுகளில் எத்தனை ரன்கள் எடுப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த நிலையில் நிச்சயமாக ஆஸ்திரேலியாவினுடைய வெற்றி உறுதியாக இருக்கும் நேரத்தில் இங்கிலாந்து மிகவும் வாய்ப்பு குறைவான நேரத்தில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றியை அவர்கள் தொடர்ந்து
பெறுவார்களா அல்லது இந்த முறை அந்த வெற்றிக்கான வாய்ப்புகளுக்கு இல்லையா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒன்று அல்லது 2 விக்கெட்டுகள் சென்றால் நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லை என்பதை முடிவெடுத்து விடலாம். அந்த நிலையில் தற்பொழுதும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இவர்கள் தொடர்ந்து விளையாட இருப்பதனால், தொடர்ந்து ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் எத்தனை ரன்களை பெற இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். ஜாஸ் பட்லர் 29 ரன்கள், கிரெக் ஓட்டன் 11 ரன்கள், மிச்சல் ஸ்டார் 10 ஓவரை வீசியிருக்கிறார், 36 ரன்கள், 1 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 160 ரன்களுக்கு 6 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் மிச்சல் ஸ்டார். இந்த முறை அடித்தாடப்பட்ட பந்து 4 ரன்களை கொடுத்திருக்குமா என்பதை பார்த்திருக்கிறோம். 29 ரன்களோடு ஜாஸ் பட்லர், கிரெக் ஓட்டன் 11 ரன்களோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்திருங்கள். மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதற்கு உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்னும் வர இருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளுமே நீங்கள் கண்டுகளிக்க முடியும். அதுபோல அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு நிகழ்ச்சிகளாக நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுமே பிடிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல அனைத்து நிகழ்ச்சிகள் வரக்கூடிய காலங்கள் அடுத்தடுத்த இந்த மாதத்திலேயே இன்னும் ஓரிரு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. அடுத்த மாதத்தில் இன்னும் சில நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து முழுவதுமாக ஒரு நேரலை சேனலாக இது மாறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அது தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வழங்க இருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்யும் போது நீங்கள் உறுப்பினர் ஆகிறீர்கள். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து நிச்சயமாக இந்த சேனலினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கண்டுகளித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் சேனலை ரெஃபரன்ஸ் கொடுக்குமாறு அல்லது இந்த சேனலினுடைய லிங்கை ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்டில் மட்டுமல்ல, எஸ்டிவி தமிழ் சேனலை தற்பொழுது பல்வேறு நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மலேசியா, ஸ்ரீலங்கா, கனடா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, அதுபோன்று ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அதுபோன்ற பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு தெரிந்த நபர்கள் வேறு நாடுகளில் தமிழ் மக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இந்த சேனலினுடைய லிங்கை நீங்கள் அவர்களுக்கு அனுப்பி அவர்களையும் பார்க்க வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதன் மூலம் எஸ்டிவி தமிழ் சேனல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். உலக தமிழ் மக்களுடைய பேராதரவோடு தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனல் இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் வர இருக்கிறது. ஆகவே எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை
எஸ்டிவியினுடைய கமெண்ட் பாக்ஸிலே தெரிவிக்குமாறு அன்பளிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல புதிய திட்டங்களை நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த திட்டங்களும் கூட இங்கே நீங்கள் பார்க்கலாம். சூப்பர் சேட் என்ற ஒரு முறையில் கூட இங்கே ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கும் போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். சூப்பர் சேட்டில் மிக முக்கியமாக நீங்கள் பார்ப்பது அல்லது அறிந்து கொள்வது, சூப்பர் சேட்டில் நீங்கள் அறிவிக்கப்படும் எந்த ஒரு தகவல்களும் நேரடியாக எங்களோடு வரும், எங்களோடு வந்து நிற்கும் அந்த சூப்பர் சேட் சார்ந்த கருத்துக்கள் நிச்சயமாக அனைத்து நிகழ்வுக்காகவும் அது எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறதுக்கு மகிழ்ந்த உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இன்னும் 219 ரன்கள் ஆஸ்திரேலியா அணிக்க வேண்டும், இங்கிலாந்து பெற வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் அதை அவர்கள் பெறுவார்களா என்பதை பார்த்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கண்டுகளிக்கும் பொழுது உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியினுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்று பார்க்கும்பொழுது 15ஆம் தேதி வருகின்ற 15ஆம் தேதி செப்டம்பர் 15இல் தர்மஸ்தலாவில் தென் ஆப்பிரிக்காவோடு இந்தியா விளையாடக்கூடிய 3 T20 போட்டிகள், அதுபோல் டெஸ்ட் போட்டிகள், ஒருநாள் போட்டிகள் என்று தொடர்ந்து இந்த மாதம் முடிவு வரை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த போட்டிகள் தொடர்ந்து எல்லா நாட்களிலுமே செப்டம்பரில் முழுவதுமாக வர இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய இன்பாக்ஸிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மறக்காமல் அனைத்து நிகழ்ச்சிகளும் கண்டுகளிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையவே. ஆகவே பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனலை வழங்கியிருக்கிறோமாகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய நிலவரப்படி 219 ரன்கள் இன்னமும் இங்கிலாந்து எடுக்க வேண்டும். தற்போது இறுதி நிலையில் இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை வெற்றி மிக எளிதாக இருக்கும் என்றுதான் தெரிகிறது. இருந்தாலும் இன்னும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஜாஸ் பட்லர் இன்னும் 1 விக்கெட்டுகளை முறையாக அவர்கள் எடுத்தாலும் கூட வாய்ப்புகள் குறைவு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இதுவரை இல்லை. 20 ரன்களும் அதிகமாக எடுக்க முடியவில்லை. ஆகவே ஆஸ்திரேலியா பொறுத்தவரை விக்கெட்டுகள் எடுத்தாலும் அல்லது ரன்களை குறைத்தாலும் அவர்களுக்கு வெற்றி தான். ஆகவே அவர்கள் விக்கெட்டை எடுத்தாலும் ரன்களை குறைத்தாலும் அவர்களுக்கு வெற்றி என்ற நிலையில் அவர்கள் பந்து வீசுவதை கடுமையாக கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ரன்கள் குறைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சாத்தியமில்லை. 4 மணி ஆகிறது. அங்கே மாலை 4 மணி. இன்னும் 2 மணி நேரம் போட்டி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2-3 மணி நேரம் போட்டிகள் அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த 3 மணி நேரத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். 3 மணி நேரத்தில் நிச்சயமாக 219 ரன்கள் எடுப்பது சாத்தியமில்லை. இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து விளையாட முயற்சிப்பார்கள், ரன்களை பெற முயற்சிப்பார்கள். இது போன்ற சூழல் தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். அதுவரை இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல், நேர்மையின் குரல்.
மீண்டும் இணைகிறோம். ஜாஸ் பட்லர் 29 ரன்கள், கிரெக் ஓவர்டன் 11 ரன்கள், மிச்சேல் ஸ்டார்க் 12 ரன்கள் 12 ஓவர்களை வீசியிருக்கிறார். ஒரு மெய்டன் ஓவர் 36 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். தற்போது நிலவரப்படி இங்கிலாந்து 219 ரன்கள் எடுக்க வேண்டும். இன்னும் 4 பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். அதனால் வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் இருக்கலாம் என்று சொல்ல முடியும். காரணம் 50 ரன்கள் ஒரு பேட்ஸ்மேன் என்ற நிலையில் போனாலும் நிச்சயமாக 200 ரன்கள் எடுக்க முடியும். ஆனால் அந்த 50 ரன்களை இறுதி நிலையிலே அடிப்பது என்பது அனைவரும் அடிப்பது என்பது சாத்தியமல்ல. அதுபோல் ஜாஸ் பட்லர் அதிக நேரமாக களத்தில் இருக்கிறார். ஆகவே அவரும் இறங்கி அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளலாம் என்று கூட தெரிகிறது. அதன் காரணமாக அதிகமாக ரன்கள் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம் என்று தெரிகிறது. இது போன்ற பல்வேறு கோணங்களில் வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இருக்கிறது என்றால் அவர்கள் மிகவும் அதிகமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய விக்கெட்டுகள் பறிபோவதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை முடிவெடுத்துக் கொள்ளலாம். இந்த நிலையில் அடுத்தடுத்த நடக்கக்கூடிய சூழல்களை பார்த்திருப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்பிபி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்பிபியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்பிபியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அனுபவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்பிபி தமிழ் சேனல். ஒரே குரல், நேர்மையின் குரல். மீண்டும் இணைகிறோம். இது எஸ்பிபி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து ஆஸ்திரேலியா முன்னிலையில் பெற்றிருக்கிறது. 217 ரன்கள் முன்னிலையில் தான் இருக்கிறது ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து அந்த 217 ரன்கள் பின்தங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் இருக்கக்கூடிய ஓவர்களிலும் இன்னும் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களின் அடிப்படையில் தான் இங்கே விக்கெட்டுகள் எடுப்பது அல்லது வெற்றி பெறுவது என்பதை பொறுத்து இந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் இன்னும் 4 பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம். போட்டி என்பது எப்பொழுதுமே மாறுபாடாக நடக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே அதை நாம் கருத்தில் கொள்வது சாத்தியமல்ல. இருந்தாலும் தொடர்ந்து பார்க்கிறோம். இது எஸ்பிபி தமிழ் சேனல். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளாக 4 அதிகமான விக்கெட்டுகளை இங்கிலாந்து இழந்திருப்பது, அதற்கு ஆஸ்திரேலியா மிக முக்கியமாக அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் சற்று இன்றைய நாள் நடந்திருக்கிறது. நேற்றும் 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள். மொத்தமாக இதுவரை 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கிரெக் ஓவர்டன் 12 ரன்களுடனும் ஜாஸ் பட்லர் தொடர்ந்து 30 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். நாதன் லேன் 1 விக்கெட்டை மட்டும் எடுத்திருக்கிறார். 49 ரன்களை கொடுத்திருக்கிறார். 21 ஓவர் முடிந்திருக்கிறது. 6 மெய்டன் ஓவர்களும் அடங்கியிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்னும் கூட வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது, ஆனால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் தொடர்ந்து அவர்கள் எத்தனை ரன்களை எடுப்பார்கள், வெற்றியை பெறுவார்களா, அது போன்ற ஒரு சூழல் தற்போது அமையுமா, நடக்குமா, இல்லை அது சார்ந்த விஷயங்களில் இவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் இங்கே இருந்து கொண்டிருந்தாலும் அவைகளை நாம் புறந்தள்ள முடியாது என்றாலும் கூட தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதை கூட நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் கூட
கடந்த முறை பென் ஸ்டோக்ஸ் இருந்தார். அது ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் இருக்க வேண்டும். 200 ரன்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சிறந்த பேட்ஸ்மேன் களத்தில் இருக்க வேண்டும். ஆனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் இருந்து தொடர்ந்து அத்தனை பேட்ஸ்மேன்களும் பகலும் திரும்பிவிட்டார்கள். ஜாஸ் பட்லர் ஒருவர் மட்டுமே ஆல்ரவுண்டராக அடித்தாடக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட அவராலும் முழு ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பில்லை. கிரேக் ஓவர்டன் அடித்தாட முயற்சிக்கலாம், ஆனால் அவரும் கூட நிதானமாகத்தான் விளையாடுகிறார். இதற்கு அடுத்து வரக்கூடிய அத்தனை பேட்ஸ்மேன்களும் பந்து வீச்சாளர்கள். ஆகவே தொடர்ந்து அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் தற்போது தெரிகிறது. இருந்தாலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். தற்போது டீ பிரேக் சென்றிருக்கிறார்கள். ஆகவே 217 ரன்களுக்கு தொடர்ந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அதிகமான ரன்களை பெற வேண்டும் என்ற நிலையில் தற்போது டீ பிரேக் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் ஒரு சிறு இடைவேளை எடுத்துக்கொண்டு டீ பிரேக்கு பிறகு மீண்டும் இணைவோம் என்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நாம் தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். டீ பிரேக் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது டீ பிரேக்கில் இருக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு மீண்டும் இணையலாம். அதுவரை இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு. ஒரே குரல், நேர்மையின் குரல். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைப்போம்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முக்கியமான நேரத்தில் இங்கே மீண்டும் ஒரு விக்கெட் தற்பொழுது விழுந்திருக்கிறது. இது 172 7வது விக்கெட் தற்பொழுது விழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இவர்கள் இனி வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு இலக்குத்தான். நிச்சயமாக வாய்ப்புகள் மிக குறைவு. இந்த நிலையில் தற்பொழுது நாம் பார்க்கிறோம், கிரேக் ஓவர்டன் களத்தில் இருக்கிறார். இதுவரை விளையாடி கொண்டிருந்த இதுவரை விளையாடி கொண்டிருந்த ஜாஸ் பட்லர் தற்போது அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்கிறார். ஆகவே இனி வாய்ப்புகள் மிக குறைவு. ஆகவே நிச்சயமாக ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. இதற்கு மேல் இங்கிலாந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இந்த நிலையில் 7வது விக்கெட் விழுந்திருக்கிறது. டீ பிரேக்கு பிறகு வந்து பார்க்கும் நிலையில் இங்கே 7வது விக்கெட் இழந்திருப்பது நிச்சயமாக ஆஸ்திரேலியாவிற்கு இங்கிலாந்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த போட்டியில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, மிகவும் குறைவாகிவிட்டது. வாய்ப்பு அநேகமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிலைக்கு குறைந்திருக்கும் இந்த நேரத்தில் அருமையான விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் ஹேசல்வுட். அவருடைய பந்து வீச்சில் மிக சிறப்பாக விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது பார்க்கிறோம். அதிக நேரமாக விளையாடி கொண்டிருந்த ஜாஸ் பட்லர் அங்கே உற்சாகத்தின் மிகுதியிலே இருக்கிறார்கள். அந்த உற்சாகத்தை விக்கெட் கீப்பர் அதிகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். தற்பொழுது ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்திருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 15, அவருடைய அதிகபட்சமான ரன்கள் 15 தான். 35 ரன்கள் எடுத்திருக்கிறார் இதுவரை. ஜாஸ் பட்லர் 34 ரன்களுக்கு 111 பந்துகளை சந்தித்து 34 ரன்களில் அவுட் ஆக்கி பெவிலியன் திரும்பியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜாஸ் பட்லர் அவர் மட்டுமே ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஓவர்டன் அத்தனை ரன்களை எடுப்பது சாத்தியமில்லை. ஜாஸ் பட்லர் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார். ஒருவேளை அவர் அடித்தாட முயற்சிப்பார் இறுதியில் என்று கூட எதிர்பார்த்தோம். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. தற்போது ஹேசல்வுட்டனுடைய பந்து விக்கெட் கீப்பர் மிகவும் டிம் பெய்னி மிகவும் உற்சாகத்தோடு இருக்கிறார் என்பது தெரிகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், இதுபோன்ற பல்வேறு சூழலில் இவர்கள் அடித்து ஆடுவதும் கூட சாத்தியமில்லை. இனி அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. 211 ரன்கள் அடிக்க வேண்டும். ஒரு 50 ரன்கள் அல்லது 100 ரன்கள் என்றாலும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்று தொடர்ந்து முயற்சிக்கலாம். ஆனால் ரன்களே மிக குறைவு. ஆகவே அதற்கான வாய்ப்பும் இங்கே இல்லை என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல்.
இதுவரை நாம் பார்த்த அத்தனை போட்டிகளிலும் இது கொஞ்சம் அதாவது முதல் 2 நாட்கள் இருந்த நிலையை விட, 3வது நாட்கள் இருந்த நிலையை விட 4வது நாட்கள் கூட ஓரளவு வாய்ப்புகள் அதிகமாக தென்பட்டது. ஆனால் தற்போது 5ஆம் நாள் இன்று, இறுதி நாளான இன்று அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தற்போதைய நிலையில். ஆகவே தொடர்ந்து இவர்கள் இந்த போட்டியிலே ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக மீண்டும் நாம் களமிறங்க இருப்பது 12ஆம் தேதி, அதாவது அடுத்த 12ஆம் வருகின்ற 12ஆம் தேதி மீண்டும் 5வது டெஸ்ட் போட்டியை ஆட இருக்கிறார்கள். இன்னும் 5 ஓவர்களிலே 2வது புதிய பந்தை பெற இருக்கிறார்கள். அதுதான் தற்போதைய நிலவரம். 173 ரன்கள் 7 விக்கெட் என்ற நிலையில் இன்னமும் கூட மிக வலுவான நிலையில் ஆஸ்திரேலியா இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். நாதன் லைன் தற்பொழுது பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். ஒரு விக்கெட்டை எடுத்திருப்பவர்கள் 3 நபர்கள் ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறார்கள். பேட் குமின்ஸ் 4 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். அதுபோல் அனைவரும் விக்கெட்டுகள் அதிகமாக எடுத்திருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி இங்கே அதற்கான வாய்ப்புகள், அதாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எத்தனை ரன்களோடு இவர்கள் அந்த வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை SPB தமிழ் சேனல் வழியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறீர்கள். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் SPBயினுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளை பற்றியும் உங்களுடைய மேலான கருத்துக்களை SPBயினுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து SPBயோடு இணைந்திருங்கள். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். உங்களுடைய நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் SPB தமிழ் சேனல் பொறுத்தவரை உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் நிச்சயமாக மிக முக்கியமான கருத்துக்களாக ஏற்றுக்கொள்வோம். அதற்கான தீர்வுகளை பார்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே தொடர்ந்து SPBயினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் வழங்கியிருக்கிறோம். அத்தனை நிகழ்ச்சிகளும் நீங்கள் தற்போது உணவு இடைவேளையின் பொழுது, டீ இடைவேளையின் பொழுது கூட நாம் அதற்கான ப்ரொமோ வீடியோக்களை போட்டுக்கொண்டிருந்தோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக அவை அனைத்தும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இத்தனை நிகழ்ச்சிகளையும் கடந்து நாம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை, ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமான ஒரு நிகழ்ச்சிகளை நாம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் இந்த சேனல் பற்றிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு கூட நாம் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் இருக்கிறோம் என்று சொன்னால் மீண்டும் ஒரு விக்கெட், இது 8வது விக்கெட்டாக தற்பொழுது விழுந்திருக்கிறது. இந்த முறை நாதன் லைன் எடுத்திருக்கிறார். நாதன் லைனுடைய பந்து வீச்சில் மிக சிறப்பாக விக்கெட்டை எடுத்திருக்கிறார். இந்த முறை அவுட் ஆகி வெளியே சென்றது ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச்சாளர் மட்டுமே. அவர் பெரிதாக ரன்கள் எடுக்கவில்லை. 15 ரன்கள் தான் அவருடைய கணக்கிலே அதிகபட்சமான ரன்களாக இருந்தது. ஆக நிச்சயமாக அவர் அதிகமாக அடிக்க மாட்டார், எடுக்கவும் முடியாது என்ற நிலையில் அவர் இந்த நிலையிலே தற்போது உங்களுக்கு பார்க்கும்போதே அவர் மிக விரைவில் பெவிலியன் திரும்புவார் என்று கூட நினைக்க முற்பட்டோம். அதுபோல அவர் பெவிலியன் திரும்பிவிட்டார். தற்பொழுது அடுத்த பேட்ஸ்மேனாக ஜாக் லீச் வந்திருக்கிறார். இவரும் பந்து வீச்சாளர் தான். ஆக இவராலும் அதிகமாக அடிக்க முடியாது என்பது நன்றாக தெரிகிறது. ஆனால் இவர் 160 ரன்கள் அடித்திருக்கிறார். இவருடைய அதிகபட்ச ரன்கள் என்று பார்க்கும்போது 92 அயர்லாந்துக்கு எதிராக லார்ட்ஸில்
20 அவருடைய ஆவரேஜ், ஒரு முறை 50 ரன்களுக்கு மேல் எடுத்திருக்கிறார். இதுதான் தற்பொழுதைய புள்ளி விவரம், இவரை பொறுத்த புள்ளி விவரம். ஜோப்ரா ஆர்ச்சரை விட இவரை ஜாக் லீச்சை அனுப்பியிருக்கலாம். ஏன் மாற்றி அனுப்பினார்கள் என்று தெரியவில்லை. இது ஆர்டர் என்று தெரிகிறது. இருந்தாலும் பார்க்க வைக்கிறோம் என்ன நடக்கும் என்பதை சற்று நேரத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் சிறிது நேரத்திலே போட்டி நிறைவடையும் கூட வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. 8வது விக்கெட்டிற்கு தற்போது அனைத்து ஃபீல்டர்களுமே அரவுண்ட் த க்ரீஸ் என்று சொல்வார்கள், அதுபோல மிகவும் அருகில் இருக்கிறார்கள். ஆகவே ஆஸ்திரேலியாவினுடைய உறுதி அதிகமாகிவிட்டது, அதாவது வெற்றி உறுதியாகிவிட்டது. இன்னும் இவர்கள் ரன்களை எடுக்கவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் விக்கெட்டுகளையாவது தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி தொடர்ந்து முன்னிலை பெறுவது, ஆஸ்திரேலியா முன்னிலை பெறுவது இங்கிலாந்திற்கு மிகப்பெரிய பின்னடைவைத்தான் கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து அத்தனை ஓவர்களையும் சந்தித்து, அதாவது ட்ரா என்ற நிலையாவது அளித்திருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் கூட இங்கே இல்லை. தற்போது இன்னும் 2 விக்கெட்டுகள் ஈஸியாக அதை எடுத்து விடுவார்கள். பர்ன்ஸ் 0 ரன்கள். அதுபோல அதிக நபர்கள் ரன்களை பெரியவாரியாக அடிக்காமலே சென்று விட்டார்கள். தற்போதைய நிலவரப்படி தான் தற்போதைய சூழலாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய இன்னும் 29 ஓவர்கள் மட்டுமே மீதம் இருக்கிறது. என அதற்குள் இன்னொரு விக்கெட்டும் விழுந்ததாக தெரிகிறது. பார்க்கலாம். தற்பொழுது இன்னொரு விக்கெட்டும் விழுந்ததாக தெரிகிறது. அதுக்குள் டிம் பெய்னி ரெவ்யூ கேட்டிருக்கிறார். டிசிஷன் ரெவ்யூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். இந்த முறை ஆசல்வுட் பந்து வீசியிருக்கிறார். ஆசல்வுட்டின் பந்தில் பந்து கீழே பட்டு எழும்பு யார்க்கர் போல இந்த பந்து மிகவும் நுண்ணிய நிலையிலே அது வந்திருக்கிறது. ஆகவே நேரடியாக பந்து எல்பிடபிள்யூ கேட்கிறார்கள் என்று தெரிகிறது. பார்க்கலாம். பேட்டில் படவில்லை, நன்றாக தெரிகிறது. ஆனால் சிறிது பட்டிருக்கிறது, ஒரு டாட் என்று தெரிகிறது அங்கே. ஆகவே அவுட் இல்லை என்றுதான் கருத்திலே கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள். பார்க்கலாம். 8 விக்கெட்டுகள். இன்னும் ஒரு விக்கெட்டிற்காக தற்போது ரெவ்யூ கேட்டிருக்கிறார்கள். ரெவ்யூ கொடுக்கப்படுகிறதா, இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா என்பதையெல்லாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முறை இன்னும் கூட ரெவ்யூ போய்கொண்டே இருக்கிறது. இன்னமும் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரவில்லை. அதுபோல் பந்தும் வெளியே செல்கிறது. ஆக நிச்சயமாக அவுட் கொடுக்க முடியாது என்பதுதான் தற்போதைய நிலை. அவுட் இல்லை என்பதுதான் முடிவாகி இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். கிரேக் ஓவர்டான் 14 ரன்கள், ஜாக் லீச் 0 ரன்கள். தற்போதைய நிலவரப்படி அவுட் எதுவும் இல்லை, ஆனால் கேட்டிருந்தார்கள், கொடுக்கப்படவில்லை என்பதுதான் தற்போதைய நிலவரம். ஆஷல்வுட் பந்து வீசியிருக்கிறார், ஆனால் நிச்சயமாக அது அவுட் இல்லை என்பது சரியான ஒரு முடிவு. அடுத்த பந்து அடித்தாடிருக்கிறார். இந்த முறை பின்புறம் சென்றது. ஃபீல்டர், அதாவது ஸ்லிப் ஃபீல்டர்கள் அதை தடுத்து நிறுத்தி ரன் எதுவும் எடுக்கவில்லை. இந்த முறை அது 1 டவுனாக 3வது ஃபீல்டரிடம், அதாவது
ஸ்டீவன் ஸ்மித்திடம் சென்று பந்து திரும்பி வந்திருக்கிறது. அப்படியே ரன்னர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்ததாக 5வது டெஸ்ட் செப்டம்பர் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க இருக்கிறது. அடுத்த போட்டி போர்டான் லீச் இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் இறுதி வரை அவுட் ஆகாமல் இருந்தால் டிரா என்று எடுத்துக்கொள்ளப்படும். இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதுதான் தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பது. இன்னும் 28 ஓவர், குறைந்தபட்சமாக 28 ஓவர் வீச வேண்டும். தற்போதைய நிலை இதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஓவர்டான் 14 ரன்களுடனும் கிரேக் ஓவர்டான் ஜாக் லீச் 0 ரன்களோடு தொடர்ந்து ஒரு ரன்னை எடுத்துவிட்டார் ஜாக் லீச். தற்போது கிரேக் ஓவர்டான் அவர் அதிக பந்துகளை சந்தித்திருப்பதனால் அவரால் அடித்து ஆட முடியும் என்று தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய தமிழ் சேனலை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்கள் அனைத்தும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கும்போது பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுதைய நிலவரப்படி ஆஸ்திரேலியா மிகச் சிறப்பாக முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்த 205 ரன்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக இது அதாவது ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய 211 ரன்கள். நிச்சயமாக அந்த ரன்கள் தான் தற்பொழுது ஆஸ்திரேலியாவை முன்னிலையிலே வைத்திருக்கிறது. இல்லையென்றால் நிச்சயமாக இங்கிலாந்து மிகப்பெரிய அளவிலே இந்த போட்டியையும் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆகவே ஸ்டீவன் ஸ்மித் மிகச் சிறப்பாக விளையாடி இருக்கிறார். இரட்டை சதம் அடித்திருக்கிறார். அவருடைய இரட்டை சதம் என்பது இந்த போட்டியை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும், குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு அது மிகவும் சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்கிறது. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை கவர் ஏரியாவில் சென்ற பந்தை 2 ஃபீல்டர்கள் தடுத்து நிறுத்த முயற்சி எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 ரன்கள் எடுத்திருப்பார்கள் என்று தெரிகிறது. ஆமாம், ஜாக் லீச் 3 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். தற்பொழுது கிரேக் ஓவர்டான் 15 ரன்களோடு தொடர்ந்து இருக்கிறார்கள். அதுபோல ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித் மிகச் சிறப்பாக விளையாடி அதிகமான ரன்களை பெற்றதன் காரணமாக தற்போது ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்த ரன்கள் அவர் பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இன்று இங்கிலாந்து மிகப்பெரிய அளவிலே வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆகவே ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய மிகச்சிறந்த ஃபார்ம், அவர் தொடர்ந்து விளையாடக்கூடிய ரன்கள் 600 ரன்களுக்கும் மேற்பட்ட 650 ரன்களுக்கும் மேற்பட்ட ரன்களை இந்த டெஸ்ட் போட்டியிலே, அதாவது இந்த முக்கியமாக இந்த ஆஷிஸ் தொடரினுடைய டெஸ்ட் போட்டியிலே அடித்து முதல் நிலை பேட்ஸ்மேனாக தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். ஒரு முறை காயம் ஏற்பட்டு 3வது டெஸ்ட் போட்டியில் இவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பந்துவீச்சின் காரணமாக தண்டுவடத்திலே காயம் ஏற்பட்டு அதன் காரணமாக களத்திலேயே மைதானத்திலேயே கீழே விழுந்தவர், எழுந்திருக்கவே இல்லை. அதற்கடுத்து பிசியோதெரபிஸ்ட் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை மருத்துவ சிகிச்சை பிறகு அதற்கு அடுத்ததாகத்தான் அவர் பெவிலியன் திரும்பி சென்றார். அதன் பிறகு அவர் அடுத்து அந்த ரிட்டையர்ட் ஹர்ட்டாகத்தான் அவர் சென்றார். 92 ரன்களோடு பெவிலியன் திரும்பினார். ஆனால் மீண்டு வரவே இல்லை. அதன் பிறகு அவர் 3வது டெஸ்ட் போட்டியிலே கலந்து கொள்ளவில்லை. அவருடைய உடல் தகுதி காரணம் காட்டி நிச்சயமாக அவர் கலந்து கொள்ள முடியாது என்று அறிவிப்புகள் வந்தது. அதன் காரணமாக பல்வேறு சூழ்நிலையில் அவர் விளையாட மாட்டார் என்று கூட அறிவிக்கப்பட்டிருந்த பல்வேறு வதந்திகள் வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் 4வது டெஸ்ட் போட்டியில் அவர் மீண்டும் உடல் தகுதியோடு வந்து மிகச்சிறப்பாக விளையாடி மீண்டும் ஒரு டபுள் செஞ்சுரி, டபுள் டான் என்று சொல்வார்கள், அதுபோல இரட்டை சதம் அடித்து மிகப்பெரிய ஒரு நிலையை ஆஸ்திரேலியாவை மிகப்பெரிய நிலைக்கு முன்னுக்கு வைத்திருந்தார். அந்த நிலையில் தற்போது இங்கிலாந்து தொடர்ந்து விளையாடிய முதல் இன்னிங்ஸிலேயே 301 ரன்களோடு அவுட் ஆகி பவுலின் திரும்பிய இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸில் 181 ரன்களோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் நிலையில் இன்னும்
அவர்களால் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. கடந்த நேற்றைய வரை 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்த இங்கிலாந்து இன்று தொடர்ந்து 4 விக்கெட்டுகளை, முக்கியமான 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்ததன் மூலம் நிச்சயமாக அவர்களால் தொடர்ந்து களத்தில் நிற்க முடியாது என்பது தெரிந்து கொண்ட விஷயமாக மாறியது. அதற்கு அடுத்ததாக மீண்டும் இன்று சற்று நேரத்துக்கு முன்பு ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதற்கு முன்பு தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்த இன்னொரு பேட்ஸ்மேன், அவரும் கூட ஜாஸ் பட்லர், அவரும் கூட பந்து வீச்சினுடைய இதற்கு முன் பந்து வீச்சு ஹேசல்வுட்டினுடைய பந்து வீச்சில் தொடர்ந்து பார்க்கிறோம். அதுபோல அனைத்து நபர்களுமே விக்கெட்டுகளை பெரிய அளவில் ரன்களை குவிக்காமல் விக்கெட்டுகளை இழந்து கொண்டு சென்று கொண்டிருந்த நேரத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து இந்த நிலையை இன்னும் 30 ஓவர்கள் வீசிருக்கலாம், அல்லது 24 ஓவர் அல்லது 23 ஓவர்கள் வீசிருக்கலாம். அந்த 23 ஓவரை தொடர்ந்து இவர்கள் ஆடிவிட்டால் நிச்சயமாக டிரா என்று அறிவிக்கப்படும். ஆனால் கூட இவர்கள் தொடர்ந்து பேட்ஸ்மேன்கள் அல்ல, இவர்கள் பந்து வீச்சாளர்கள். ஆகவே இவர்களால் தொடர்ந்து களத்தில் நிற்க முடியாது, இந்த பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாது. இந்த நிலையில் நிச்சயமாக இந்த 2 விக்கெட்டுகளையும் இழந்து விடுவார்கள் என்பது நிச்சயமாக தெரியும். ஆகவே ஆஸ்திரேலியா மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் 2-1 என்று 2-1 என்ற நிலையில் முன்னிலை பெற்றிருப்பார்கள். அடுத்த போட்டியும் மிக இந்த ஒரு உறுதியான தன்மையை வைத்து அடுத்த போட்டியில் அவர்கள் மீண்டும் ஒரு பயமுறுத்தலையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு நிலையிலே அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக அது அமைந்துவிடும். அல்லது அது டிரா ஆனாலும் கூட இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் அவர்கள் 2-1 என்ற நிலையில் தொடரை கைப்பற்றி கோப்பையை கைப்பற்றுவார்கள். ஆனால் இந்த கோப்பையை பெறுவதிலே ஆஸ்திரேலியாவிற்கும் இங்கிலாந்துக்கும் மிகப்பெரிய போட்டி இருக்கும். அந்த போட்டியிலே நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து நிச்சயமாக இந்த கோப்பையை நாம் தான் கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் தற்பொழுதைய நிலவரப்படி அதற்கான சாத்தியம் இல்லை. காரணம், இங்கே 8 விக்கெட்டுகள் ஏற்கனவே இழந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய 2 பேட்ஸ்மேன்களுமே நிச்சயமாக பந்து வீச்சாளர்கள். இப்பொழுது களத்தில் இருப்பவர்களும் அதே போன்றுதான். அவர்களால் பெரிய ரன்களை அடிக்க முடியாது. அதாவது அது அடிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட தொடர்ந்து அவர்கள் இந்த போட்டியிலே தொடர்ந்து அத்தனை ஓவர்களையும் கடந்து அவுட் ஆகாமல் இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கும் கூட வாய்ப்பு குறைவு என்பதுதான் தற்போதைய நிலவரம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து மிச்சல் ஸ்டார்க் தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 36 ரன்களுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்கும் அவர் 12 ஓவர்களை வீசியிருக்கிறார். 1 மெய்டன் ஓவர் மட்டுமே கொடுத்திருக்கிறார். கடந்த முறை ஆஸ்திரேலியா வீசிய பந்து வீச்சுக்கும் இந்த முறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கடந்த முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா வீசிய பொழுது இருந்த நிலை தற்பொழுது வேறு நிலையாக மாறி இருக்கிறது. அந்த நிலையை பொறுத்தவரை மிகவும் அழுத்தமான பந்துகள் வந்தாலும் கூட அவர்களால் விக்கெட்டை சரியான இடைவெளியிலே எடுக்க முடியவில்லை என்பதுதான். இல்லை என்றால் இந்த நேரம் நிச்சயமாக போட்டு முடிந்திருக்கும் என்று கூட நாம் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனாலும் கூட பார்க்கலாம், இன்னும் கூட 2 விக்கெட்டுகள் மட்டுமே இருக்கிறது. ஆகவே தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு விக்கெட், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேட்ஸ்மேன் வருவார். அதோடு இங்கே களம் முடிந்துவிடக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதுதான் தற்போதைய நிலவரமாக தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆசிஸ் தொடரின் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோடு விளையாடக்கூடிய 5வது நாள் போட்டி, 4வது டெஸ்ட் போட்டியின் 5ஆம் நாள் விளையாட்டு நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பார்க்கிறீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த போட்டி இன்னும் கூட 2 விக்கெட்டுகள் பாக்கி இருக்கிறது. அந்த விக்கெட்டுகள் முடிந்தவுடன் நிச்சயமாக வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இங்கிலாந்தை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு நிலையிலே ஆஸ்திரேலியாவுடைய வெற்றி பெற்ற நிகழ்வு நாம் பார்த்தோம். அதுபோல நேற்று 2 நாளுக்கு முன்பு கூட மிகப்பெரிய ஒரு ஹேட்ரிக் விக்கெட்டுகளாக இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ஹேட்ரிக் விக்கெட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கூட அவர்களால் அதை எடுக்க முடியவில்லை என்பதை கூட நாம் பார்த்தோம். அதுபோல மீண்டும் இதற்கு முன் 2 நாட்களுக்கு முன்பாக
ஸ்ரீலங்கா 6ஆம் தேதி, இன்று 8வது தேதி 6ஆம் தேதி சரியாக மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நியூசிலாந்து ஸ்ரீலங்காவோடு 3வது ஒருநாள் போட்டியில், 3வது T20 போட்டியில் மிகச்சிற 125 ரன்கள் மட்டுமே பெற்றிருந்த ஸ்ரீலங்காவை எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நியூசிலாந்து என்று எதிர்பார்த்தோம், அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அந்த போட்டி அப்படியே தலைகளாக மாறியது. நியூசிலாந்துடைய முதல் 5 விக்கெட்டுகள் 15 ரன்களுக்கே சுருண்டு விட்டது. அதன் காரணமாக அதில் 3 விக்கெட்டுகளை ஹேட்ரிக் விக்கெட்டுகளாக ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையினுடைய கேப்டன் லசித் மலிங்கா எடுத்தார். அதன் பிறகு அவர் மீண்டும் 2 விக்கெட்டுகளை எடுத்தார். ஆக 15 ரன்களுக்கு 5 விக்கெட் இழப்பு என்ற நிலையில் மிக மோசமான ஒரு நிலையை நியூசிலாந்து எதிர்கொண்டது, தடுமாற்றத்தோடு எதிர்கொண்டது, மிக படுமோசமாக அதை எதிர்கொண்ட நிலையில் அதற்கு அடுத்து வந்த விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்த நிலையில் 37 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வெற்றி கொண்டது இலங்கை என்ற நிலை நாம் பார்த்தோம். அன்றைய நாள் லசித் மலிங்காவுக்கு மிகப்பெரிய உற்சாகமான நாள். 6 ரன்களுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்கிறார் என்பது அவருடைய வரலாற்றில், கிரிக்கெட் வரலாற்றில் அது முக்கியமான ஒரு நாளாக நிச்சயமாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, T20 வரலாற்றில் இது சிறப்பான ஒரு நிகழ்வாகவும் கூட இருக்கும். காரணம், 5 விக்கெட்டுகளை 6 ரன்களுக்கு எடுத்தது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுபோல் அந்த நாள் நிச்சயமாக இலங்கைக்கு மிக முக்கியமான நாளாக, அதுபோல் இலங்கை கேப்டனுக்கு லசித் மலிங்காவுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருந்தது என்பது பார்த்தோம். அதுபோல் ஹேட்ரிக் விக்கெட் எடுப்பது என்பது மிக திறமை வாய்ந்த ஒரு பவுலர்களால் அது சரியாக செய்ய முடியும். அதுபோல் நம்முடைய இந்தியா மேற்கு இந்திய தீவுகளோடு விளையாடும் பொழுது இறுதியாக விளையாடும் போட்டியிலே, 2வது டெஸ்ட் போட்டியில் ஹேட்ரிக் விக்கெட்டுகளை நம்முடைய பவுலர் பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா அழகாக 3 பந்துகளில் 3 விக்கெட்டுகளை சாய்த்து அன்று மிகச்சிறப்பாக பந்து வீசியதன் காரணமாக அவர் ஹேட்ரிக் விக்கெட்டுகளை எடுத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் போட்டியில் ஹேட்ரிக் விக்கெட்டை எடுக்கக்கூடிய ஒரு திறமை ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு இருந்தது. இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. அந்த விக்கெட் வீழ்ச்சியினுடைய காரணமாக வெற்றி பெறுவதும் கூட எளிதாக இருந்தது. 4ஆம் நாள் ஆட்டத்திலேயே வெற்றி பெற்று களத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆகவே முதல் டெஸ்ட் போட்டியிலும் 4ஆம் நாளிலேயே முடிக்கப்பட்ட மேற்கிந்திய தீவுகளினுடைய இன்னிங்ஸ், அதுபோல 2வது டெஸ்ட் போட்டியிலும் அதுபோலவே முயற்சி செய்தார்கள். இதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோன்ற நிகழ்வுகள் தற்போது இங்கேயும் கூட ஏற்பட்டது. ஆனால் அதற்காக முயற்சி செய்தார்கள், ஆனால் பெரிதாக அதை வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் தற்போது பார்க்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கும் அது நடந்தது, ஆனால் அதற்கான வாய்ப்பு அமையவில்லை. பேட் கமின்ஸ் மிகச்சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருந்தார். அதுபோல ஒரு நிகழ்வுகள் நடக்கவில்லை என்பதுதான் நாம் பார்த்தோம். அடுத்தடுத்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் STV தமிழ் சேனல் வழியாக வழங்க இருக்கிறோமாகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STV தமிழ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். STV தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொடுக்க இருக்கிறது. ஆகவே இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலினுடைய லிங்கை மற்றும் அந்த நிகழ்ச்சியினுடைய லிங்கை ஷேர் செய்து அவர்களும் பார்க்கும் அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை பெரிதாக்க வேண்டும். அதன் மூலம் STV தமிழ் சேனல் உலக தமிழ் மக்களுடைய அனைவருடைய மனதிலும் ஒரு முக்கியமான இடத்தை பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். STV தமிழ் சேனல். பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு.
மீண்டும் இணைகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜாக் லீச் 4 ரன்களுடனும் கிரேக் ஓட்டன் 19 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பேட் கமின்ஸ் 4 விக்கெட்டுகளை இழத்திருக்கிறார். அதுபோல அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள், அதாவது பந்து வீச்சாளர்கள் ஒரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள். ஆஸ்டன்வுட், அதுபோல அதுபோல மற்றொரு பந்து வீசக்கூடிய மற்றொரு பேட்ஸ்மேன் மணிகண்டன் பந்து வீச்சாளரும் கூட ஒரு ரன், அதாவது அந்த 3 நபர்களும் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார்கள். இரண்டாவது புதிய பந்தை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே பேட் கமின்ஸ் இந்த முறை நிச்சயமாக விக்கெட்டுகளை வீழ்த்துவார் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்த பந்து அடித்தாட முயற்சிக்கிறார், ரன் எதுவும் இல்லை. இன்னும் 2 விக்கெட்டுகளை எடுத்துவிட்டால் ஆஸ்திரேலியா வெற்றி முகத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். ஆகவே தற்போதைய ஆட்டம் அதை சார்ந்து அதை நோக்கி இருக்கிறது. இன்னும் கூட ஒரு 15 ஓவர்கள் இருக்கிறது. அதுவரை இவர்கள் தாக்கு பிடித்தாலும் கூட பரவாயில்லை. தாக்கு பிடிப்பார்களா என்பதும் கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த நேரலை நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வரும். அதை உணர்ந்து அதை பார்த்து நீங்கள் உடனுக்குடன் அந்த சேனலுடைய எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் கண்டுகளிக்க வசதியாக அமையும். ஆகவே எஸ்டிவி தமிழ் சேனலை நீங்கள் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். அதுவரை எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியில் மீண்டும் பார்ப்போம். மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஷிஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியினுடைய இறுதி நாளான 5ஆம் நாளுடைய 4வது டெஸ்ட் போட்டி 5ஆம் நாள் இறுதி செஷனை, அதாவது 3வது செஷனை பார்த்து கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு 18 ஓவர்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் 2 விக்கெட்டுகள் மட்டுமே இங்கே இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெறுவது சிரமம். இந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைப்போம்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவது உறுதி. ஆனாலும் இங்கிலாந்து இன்னும் 2 விக்கெட்டுகள் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 விக்கெட்டுகளையும் அவர்கள் எந்த நிலையில் வெற்றி வீழ்த்துகிறார்கள், அதன் மூலம் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய ரன்கள் மிகவும் சிறப்பான ஒரு ரன்கள். அது நிச்சயமாக ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவினுடைய இந்த ஒரு நிலை நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் அவர்கள் இது போன்ற ஒரு அடுத்து வரக்கூடிய போட்டியில் டிரா என்ற நிலை வந்துவிட்டால் இந்த போட்டி அவர்களுக்கு சிறப்பான போட்டியாக அமையும். ஆகவே இந்த போட்டியிலே அவர்கள் வெற்றி கொள்ள இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாகும். ஏனென்றால் அடுத்த போட்டியை எதிர்கொண்டு இங்கே டிரா செய்யப்பட்டு அடுத்த போட்டிகள் அவர்கள் எதிர்கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் நிச்சயமாக அவர்களால் அதுவும் டிரா ஆகிவிட்டால் நிச்சயமாக இருவரும் ஒரு போட்டியை வெற்றி பெற்றிருப்பதன் காரணமாக சமநிலையிலே கோப்பை குறித்து வழங்கப்படும். அது போன்ற ஒரு நிகழ்வு இவர்களுக்கு தேவையில்லை என்ற நிலையில் தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே தொடர்ந்து பல்வேறு சமயங்களிலே நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு அன்பர் அருமையாக அவருடைய கருத்தை கூட தெரிவித்திருக்கிறார். லைவ் ஸ்கோரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள், அதை தவிர்த்து சப்ஸ்கிரிப்ஷன் சார்ந்த விஷயங்களை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட இந்தியிலே அடித்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவர் இந்தியிலே இங்கே அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதை பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு இந்தி அவ்வளவு தெரியாது இருந்தாலும் கூட அவர் சொல்ல வந்த விஷயம் எனக்கு புரிந்து கொண்டு விட்டார். அடுத்த பந்தை அடித்து ஆடுகிறார். இந்த முறை 4 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அவர் அதிகமாக நீங்கள் லைவ் நிகழ்ச்சிகளை கவர் செய்யுங்கள் என்று அறிவித்திருக்கிறார். நிச்சயமாக அதை நாம் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். இந்த முறை அந்த பந்து ஸ்லிப் ஏரியாவில் தடுத்து ஆடப்பட்டது. ஸ்லிப் ஏரியாவில் ஒரு 4 ரன்களை பெற்றிருக்கிறார். மீண்டும் இது மிகச்சிறப்பான ஒரு நிலை. கிரேக் ஓவர்டான் உடைய பந்து வீச்சு மணிக்க வேண்டும் அடித்துக் கொண்டிருந்த நேரம் ஜாக்லிச் அடித்து ஆடிருக்கிறார். அடுத்த பந்து மீண்டும் பேட் குமின்ஸ் உடைய பந்து. இந்த முறை அவர் அந்த பந்து பின்புறமாக சென்று விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல நிகழ்ச்சிகளை நாம் கொடுக்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை நிச்சயமாக இன்னும் 2 விக்கெட்டுகள் இருக்கிறது. ஓவரும் இன்னும் குறைந்திருக்கிறது. இன்னும் சிறிது ஓவர் மட்டுமே பாக்கி இருக்கிறது. அதற்குள் 2 விக்கெட்டுகளையும் ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சாளர்கள் நிச்சயமாக எடுக்க வேண்டும். இந்த நிலையில் தொடர்ந்து பார்க்கலாம். 191 ரன்கள் 8 விக்கெட் இழப்புக்கு என்ற நிலையில் 200 ரன்கள் பெறுவார்கள் என்றுதான் தெரிகிறது. பார்க்கலாம். இன்னும் 192 ரன்களை எடுக்க வேண்டும். அதுதான் இலக்கு. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இங்கிலாந்து அந்த 4 ரன்களை அடித்ததுக்கும் கூட அங்கே உற்சாகமாக அனைவரும் எழுந்து நின்று அந்த நேரத்தில் 4 ரன்களை அடித்ததன் காரணமாக அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு நிகழ்வு. ஒரு சிறு பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட, அந்த குழந்தைகள் கூட அதற்கு ஆர்வத்தோடு கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 3 ஸ்லிப் ஃபீல்டர்கள், ஒரு பாயிண்ட் ஃபீல்டர், ஒரு கவர் ஃபீல்டர், ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் என்று ஃபீல்டிங் அமைப்புகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அடித்தாடுவது என்பது எதிர்ப்புறமாக அடித்தாடுவது. லெக் சைடில் அதிகமாக ஆஃப் சைடில் அடித்தாடலாம். ஆன் சைடில் அடித்தாடுவது சிரமம் என்றுதான் தெரிகிறது. அப்படி என்றால் அந்த ஃபீல்டர்களை கடந்து சென்று 4 ரன்களை பெற வேண்டும். அதுபோன்று வேண்டுமென்றால் அடித்து ஆட முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கிறது. ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டர் நின்று கொண்டிருக்கிறார். இங்கேயே 6-7 ஃபீல்டர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தேர்ட்மேனில் ஒருவர் இருப்பார். நிச்சயமாக பேக்வேர்ட் ஸ்கொயர் லெக்கில், டீப் பேக்வேர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டர் இருப்பார். அது இல்லாமல் ஸ்ட்ரெயிட் வருவதற்காக அநேகமாக அவர்
டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் நிச்சயமாக நின்று கொண்டிருப்பார். அது லாங் ஆஃப் ஏரியாவாகவும் இருக்கலாம். இது போன்ற பல்வேறு நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைய பொறுத்தவரை அதிக ரன்களை பெறுவதற்காக ஓவர்டன் 20 ரன்களோடும் ரீச் 8 ரன்களோடும் இருந்தாலும் கூட இந்த ரன்களை எல்லாம் எடுத்து வெற்றியை பெற முடியாது என்பது இங்கிலாந்திற்கு நிச்சயமாக தெரியும். இங்கிலாந்திற்கு ஒரு மிக முக்கியமாக தெரியும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இல்லை என்று. இருந்தாலும் டிரா செய்வதற்காக முயற்சியில் அவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் அடித்தாட வேண்டும் என்ற நிலையெல்லாம் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அதைவிட அவர்கள் டிரா செய்து விடுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த 2 விக்கெட்டுகளை எடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு ஆஸ்திரேலியாவிற்கு வெற்றி என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இந்த 2 விக்கெட்டுகளை எடுப்பதற்கு முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஸ்லிப் ஃபீல்டர்கள் அனைத்து ஃபீல்டர்களுமே மிக அருகாமையிலே இந்த சர்க்கிள், அதாவது வட்டத்துக்குள்ளேயே அனைத்து ஃபீல்டர்களுமே பிட்வீன் த சர்க்கிள் என்று சொல்வார்கள், அதாவது அரவுண்ட் த சர்க்கிள், அனைத்து ஃபீல்டர்களுமே இந்த சர்க்கிளை நோக்கி, அதாவது வட்டத்தை நோக்கி ஒரு வட்டப்பாதையிலேயே இருக்கிறார்கள். அதை தாண்டி நாம் பார்க்க முடியவில்லை. கிரேக் ஓவர்டன் 20 ரன்களோடு 79 பந்துகளை சந்தித்து 4 ரன்களை அடித்திருக்கிறார். அதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. 25.3 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டதாகவே ரன் எதுவும் இல்லை. இதுவரை எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எஸ்டிவியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது கிரிக்கெட் மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கும் பல்வேறு அன்பர்கள் இருக்கிறார்கள். அனைத்து நிகழ்ச்சியும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை உங்களுக்கு முடியும் நேரத்தில், உங்களுக்கான ஓய்வு நேரத்தில் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை லைக் ஆர் டிஸ்லைக் எது வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் செய்யுங்கள், தவறில்லை. ஆகவே பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்தீர்கள். இங்கே தற்போதைய நிலவரப்படி ஜாக்லிச் 8 ரன்களுடனும் கிரேக் ஓவர்டன் 20 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து 301 ரன்களுடனும் 191 ரன்கள் முதல் இன்னிங்ஸில் 101, இரண்டாவது இன்னிங்ஸில் 191, 8 விக்கெட்டுக்கு என்ற நிலையில் இன்னும் கூட 192 ரன்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதனால் இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக 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 அரிது. ஆனால் டிரா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான சூழல் அமையுமா என்பதை தற்போது பார்க்கலாம். டிரா செய்துவிட்டால் நிச்சயமாக இறுதிப் போட்டி 5வது டெஸ்ட் போட்டி வருகின்ற செவ்வாய்க்கிழமை நடக்கிறது. அன்று அது மிகவும் அழுத்தமான ஒரு நிலையாக மாறிவிடும் என்று பார்க்கிறோம். 497 ரன்கள் 8 விக்கெட் டிக்ளேர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், 186 ரன்கள் இரண்டாவது இன்னிங்ஸில். இங்கிலாந்தை பொறுத்தவரை 301 ரன்கள் தற்பொழுது இரண்டாவது இன்னிங்ஸில் 191 ரன்கள், இன்னமும் கூட 192 ரன்கள் பாக்கி இருக்கிறது என்பதுதான் தற்போது நிலையாக இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்னும் இருக்கக்கூடிய ஓவர்களுடைய அளவு 22 ஓவர்கள் இன்னும் போடுவதற்காக பாக்கி இருக்கிறது. 22 ஓவர் முடிந்தவுடன் நிச்சயமாக அதற்குள் அதுவரை இந்த 2 விக்கெட்டுகளும் கவிழ்ந்து திரும்பிவிட்டால் ஆஸ்திரேலியா வெற்றி கொண்டதாக அர்த்தம். அல்லதால் நிச்சயமாக அவர்கள் போராட்டத்தினுடைய இறுதி கட்டத்திலே தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். அதாவது வெற்றி பெற வேண்டிய இடத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் என்று கூட நாம் சொல்ல முடியும். ஆகவே அந்த நிலைக்கு அவர்கள் உள்ளாக்க மாட்டார்கள். நிச்சயமாக இந்த 2 விக்கெட்டுகளையும் எடுப்பார்கள் என்ற நிலைதான் தற்போது வரை இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, பல முடிவுகளையும் பல முக்கியமான நிகழ்வுகளையும் எடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக நீங்கள் இந்த சேனலினுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே சிறப்பானதாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்குமாறு கொடுக்கிறது. அடுத்த பந்து இந்த முறை ஜாக்லிச் எதிர்கொள்ள இருக்கிறார். 8 ரன்களோடு இருக்கிறார் ஜாக்லிச். அடுத்து ஆடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்களை பெற முடியுமா என்பதை பார்க்கலாம். பந்து சென்று கொண்டிருக்கும் தூரம் மிக அருகில் சென்று விட்டார். ஆகவே 2 ரன்களை எடுத்திருக்கலாம்.
வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான சூழலும் அமைந்திருக்கிறது. 2 ரன்கள் எடுத்திருக்கிறார் ஜாக் லீச். ஆகவே பந்து வீசுவது மட்டுமல்ல, என்னால் ரன்னும் எடுக்க முடியும் என்று ஜாக் லீச் அழகாக அடித்தாடினார். அடித்தாடிய பந்து கடந்து ஸ்லிப் ஏரியாவை கடந்து சென்று பின்புறமாக 4 ரன்கள் கொடுப்பதற்கு பதிலாக பேட்மேனிலிருந்து வந்த பேட்மேன் ஃபீல்டர் அதை திருப்பி தடுத்து விட்டார். ஆகவே இன்னும் 21 ஓவர்கள் பாக்கி இருக்கிறது. இன்னும் 21 ஓவர்கள் இருக்கும் நிலையிலே ஓவர்டான் 20 ரன்களுடனும் ஜாக் லீச் 11 ரன்களுடனும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இங்கிலாந்தை பொறுத்தவரை இந்த முறை வெற்றி கொள்வது சிரமம். இருந்தாலும் முயற்சி செய்வார்கள் என்று தெரிகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், பெவிலியனில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியிலே வாய்ப்புகள் குறைவு என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இங்கிலாந்து 301 ரன்கள் முதல் இன்னிங்ஸில், 2வது இன்னிங்ஸில் 194 ரன்கள், 8 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலை. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸிலே 407 ரன்கள், 8 விக்கெட் இழப்பு. அதுபோல 186 ரன்கள், 6 விக்கெட் இழப்பு என்ற நிலை டிக்ளேர் செய்யப்பட்டது. 2 போட்டிகளுமே முதல் இன்னிங்ஸ் 2வது இன்னிங்ஸ் ரெண்டையுமே ஆஸ்திரேலியா தன்னிச்சையாக டிக்ளேர் செய்தது. ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தவரை முதல் இன்னிங்ஸில் முழுமையாக விளையாடினார்கள், 301 ரன்கள். 2வது இன்னிங்ஸில் மீண்டும் முழுமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள், 194 ரன்கள். இன்னும் 8 விக்கெட்டுகள் காத்திருக்கிறது. இதிலே குமின்ஸ் 4 விக்கெட்டுகள், ஹேசல்வுட் 1 விக்கெட், லயன் 2 விக்கெட், ஸ்டார்க் 1 விக்கெட். இதுதான் தற்போது 4, 6, 8 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள் என்று தற்போது தெரிகிறது. குமின், ஹேசல்வுட், லயன், ஸ்டார்க் 4 பந்து வீச்சாளர் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். லெவல்ஸ்டின் அதே போல மிச்சல் ஸ்டார் இருவரும் ரன்கள் எதுவும் எடுக்கவில்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த முக்கியமான போட்டி தற்போது இன்னும் ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் நிச்சயமாக அந்த போட்டி முடியிருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது மிகவும் எளிதாக நிர்ணயித்து விடலாம். ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. என்றால் கூட தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதற்கு உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவர் இடைவேளையிலே தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். ஓவர் தற்போது முடிந்திருக்கிறது. அடுத்த ஓவர் போட இருக்கிறார்கள். இந்த நிலையில் பேட்மேன்ஸ் தற்போது மீண்டும் 4 விக்கெட்டுகளை எடுத்த பேட்மேன்ஸ் மீண்டும் பந்து வீசியிருக்கிறார். இந்த நிலையில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சேனல் எஸ்டிவி தமிழ் சேனல். உலக தமிழ் மக்களின் வேண்டுகோளுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாம் வழங்கியிருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மினிமம் ஓவர்ஸ் ரிமைனிங் என்பது 21 ஓவர் இன்னும் பாக்கி இருக்கிறது. இந்த 21 ஓவரில் இவர்கள் எந்த நிலையில் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இன்னும் 2 விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியா எடுப்பது சிரமம் அல்ல. ஆகவே அவர்கள் அதை முயற்சி செய்வார்கள் என்றுதான் தோன்றுகிறது. ஸ்டீவன் ஸ்மித் எடுத்த ரன்கள் தான் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு உதவிகரமாக இருக்கிறது. ஏனென்றால் ஸ்டீவன் ஸ்மித் அந்த ரன்களை எடுத்துவிட சொன்னால் நிச்சயமாக இந்த நேரம் ஆஸ்திரேலியா நிச்சயமாக தோல்வி கருதியிருக்கும். இங்கிலாந்து இந்த ரன்களை எடுத்திருப்பார்கள் என்றுதான் தெரிகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பார்க்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஷிஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியில் நேரலை பார்த்து கொண்டிருக்கிறது. 20 ஓவர்கள் முடிந்த நிலையில் தொடர்ந்து வெற்றியினுடைய அனைத்து நிகழ்ச்சியிருப்பார்கள். அடுத்த பந்து அடித்தாடிருக்கிறார். இந்த முறை ரன் எதுவும் இல்லை. அனைத்து ஃபீல்டர்களுமே அரௌண்ட் த சர்க்கிள் என்று சொல்வார்கள். அதுபோல் அனைத்து ஃபீல்டர்களுமே இந்த சர்க்கிள் உள்ளே இருக்கிறார்கள். யாரும் வெளியில் இல்லை. அனைவருமே இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பார்க்கும்போது அவரை சுற்றி பேட்ஸ்மேனை சுற்றி ஃபீல்டர்கள் நின்றது போன்ற ஒரு சூழல் நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் தற்பொழுது ஒரு சிறிய ஆஸ்திரேலியா
தற்போது பேட்ஸ்மேன் ஜாக் லீச் கண்ணாடி அவருடைய ஹெல்மெட்டை கண்ணாடி தடுத்ததாக தெரிகிறது. அதன் காரணமாக ஹெல்மெட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் கண்ணாடியை சரி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான துணிகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்ணாடி இப்பொழுது 6 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. தற்போது கிளவுஸ் எடுத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் கூட வேறு விஷயங்களை அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று தெரிகிறது. பார்க்கலாம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தென்னாப்பிரிக்காவினுடைய மிகச்சிறந்த பவுலராக இருக்கக்கூடியவர் தற்போது கமெண்ட்ரியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். நேரலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பான அந்த போட்டி அதாவது தென்னாப்பிரிக்காவினுடைய மிகச்சிறப்பான பேட்ஸ்மேன், அதுபோல் மிகச்சிறப்பான கேப்டனும் கூட அவர் ஆஸ்திரேலியா அணி அதாவது 2 விக்கெட்டுகளை மட்டும் இன்னும் எடுக்க இருக்கும் நிலையில் 20 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. அதற்குள் இந்த விக்கெட்டுகளை எடுத்து விடுவார்களா என்று பார்க்க வேண்டும். தற்பொழுது பந்து வீசி கொண்டிருப்பவர் பேட் கமின்ஸ். இவர் 4 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். இன்னும் கூட அவர் அதிகமான விக்கெட்டுகளை எடுக்க முயற்சிப்பார். ஆனால் இன்னும் 1 விக்கெட்டை எடுத்தால் 5 விக்கெட் எடுப்பதற்கான ஒரு நிலை கிடைக்கும். அவருக்கு 5 for 41 என்று அவரால் நிச்சயமாக அதை உணர முடியும். என்றாலும் இன்னும் 2 வாய்ப்புகள் தான் ஷோல்டர் மேல் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவிக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து எஸ்டிவியின் உறுப்பினர்களாக இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். இந்த சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பார்க்கிறோம். ஆஸ்திரேலியா நீட் 2 wickets to win என்ற நிலை தற்போது இன்னும் இதுவரை அந்த 2 விக்கெட்டுகளை எடுப்பதில் மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஆஸ்திரேலியாவினுடைய பந்து வீச்சாளர்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் நிச்சயமாக 1 விக்கெட்டையாவது காய்க்க வேண்டும். முதன்மையான பந்து வீச்சாளர்கள் கூட தடுமாற்றத்தோடு தான் இருக்கிறார்கள். ரன்கள் வந்து கொண்டிருக்கிறது இங்கிருந்து அங்கொன்றுமாக. ஆனால் விக்கெட் விழவில்லை என்பதுதான் அவருடைய மிக அழுத்தமான வருத்தமாக இருக்கும். நிச்சயமாக ஓவரும் வேறு முடிய இருக்கிறது. இன்னும் 20 ஓவர் மட்டுமே பாக்கி இருக்கிறது என்ற நிலையில் இந்த 20 ஓவரில் இந்த 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்த வேண்டும் என்பதும் முக்கியமான கடமையாக வைத்திருப்பார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய எஸ்டிவி தமிழ் சேனலுடைய இன்பாக்ஸிலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து அடிக்க வருகிறார். ஓவர் முடிந்திருக்கிறது. 85 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் அடுத்த ஓவரை ஆட இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தது நார்தன் லைன் தற்போது பந்து வீச வந்திருக்கிறார். 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். ஏற்கனவே பேட் கமின்ஸ் 4 விக்கெட்டுகள், நார்தன் லைன் 2 விக்கெட்டுகள், மிச்சல் ஸ்டார்க் 1 விக்கெட்டுகள், அதுபோல் ஆசல்வுட் 1 விக்கெட்டுகள் என்று 4, 2, 6, 2, 8 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்களா இங்கிலாந்து. இன்னும் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவுடைய பேட்ஸ்மேன்கள் மணிக்கொண்டும் ஃபீல்டர்கள் அனைவருமே அரவுண்ட் த க்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அருகாமையிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள், இடதுபுறமும் வலதுபுறமுமாக. ஆகவே நிச்சயமாக இங்கே அவர்கள் விக்கெட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கிய நிகழ்வாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்லிப் 3 ஸ்லிப், ஒரு ஷார்ட் லெக், ஒரு ஷார்ட் லெக்கில் ஒருவர், அதுபோல் பாயிண்ட் ஏரியாவில் ஒருவர், அதுபோல்
இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 6 நபர்கள் பேட்ஸ்மேனை மிக முக்கியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தவறான பந்தை அவர் சந்தித்தால் கூட அந்த பேட்ஸ்மேன் பெவிலியன் திருப்பி அனுப்பப்படுவார் என்ற நிலையில் தொடர்ந்து இவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். 7 ஃபீல்டர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். 3, 6, 7, ஒரு 8வது ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் 8வது ஃபீல்டர், இன்னும் 2 ஃபீல்டர்கள் வேறு வேறு இடங்களிலே நிற்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து, அனைத்து பந்துகளையுமே இவர் கீழ்நோக்கி அடித்துக் கொண்டிருக்கிறார். ரன் ஆகாமல் இருப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றுதான் தெரிகிறது. 3, 4, 5, 6, 7, 8 நபர்கள் அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் 2 நபர்கள், ஒருவர் டீப் எக்ஸ்பெக்டர், ஒருவர் நிச்சயமாக ஸ்கொயர் லெக் ஏரியா. இது போன்ற ஃபீல்டிங் அமைப்பை தான் நாம் தற்போது பார்க்கிறோம். மிகவும் வேறு விதமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்னும் கூட 19 ஓவர்கள் மட்டுமே இன்னும் பாக்கி இருக்கும் என்று தெரிகிறது. 19 ஓவரில் இவர்கள் அவுட் ஆக்க வேண்டும். இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இவர் கொடுக்கப்படுமா, அவர்கள் எடுப்பார்களா என்பதெல்லாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பல்வேறு நிகழ்ச்சிகள் அனைத்தும் நாம் நேரலையிலே வழங்குகிறோம். ஆகவே பார்வையாளர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை உறுப்பினர்களாக இணைந்து, இந்த சேனல் உறுப்பினர்களாக இணைந்து மறக்காமல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பார்க்கிறோம், அடுத்த பந்து வீசியிருக்கிறார் பேட் கமின்ஸினுடைய பந்து. இந்த முறை நேரடியாக டாட் பாலாக ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளை நிச்சயமாக அதிகமாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 20 ஓவர்கள் ஜாக்லிச் 12 ஓவர்கள், 20 ரன்கள் ஜாக்லிச் 12 ரன்கள் என்று தற்போதைய நிலவரம் இதுவாக இருக்கிறது. பார்க்கலாம். அங்கே தயாராக இருக்கிறார்கள். இந்த ஓவர் முடிந்தவுடன் மீண்டும் ஒரு சிறிய இடைவேளை அங்கே இருக்கும் என்று தெரிகிறது. ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இணைந்திருங்கள். இன்னும் ஓவர் முடியவில்லை. முடிந்தவுடன் அதற்கான வாய்ப்புகள் வர இருக்கலாம். 3வது செஷன். இங்கிலாந்து இன்னும் 188 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 18 ஓவர் இன்னும் பாக்கி இருக்கிறது. தற்போது நிலவரப்படி இன்னும் 18 ஓவர், அதாவது 86, 96, 104 ஓவர்கள் போட வேண்டிய நிலைமை. இறுதி நாள் என்று பார்க்கிறோம். இன்னும் 18 ஓவர்கள் பாக்கி இருக்கிறது. ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷோல்டருக்கு மேலே பந்து சென்றதன் காரணமாக வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளருக்கு, பேட் கமின்ஸ்க்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். கிரேக் ஓவர்டான் 20 ரன்களை எடுத்திருக்கிறார். அதுபோல் ஜாக்லிச் 12 ரன்களை எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்த நிலையில் இவர்கள் விக்கெட்டுகளை எடுக்க முயற்சிப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இங்கே நோபால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு நோபால். ஆகவே இந்த அடுத்த பந்து இது நோபாலாக கருத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காலை கோர்ட்டிற்கு வெளியே வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது நோபால். அவுட் ஆகியிருந்தாலும் வாய்ப்பில்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய பந்துகளினுடைய நிலையை பார்க்கிறோம்.
இன்னும் 2 விக்கெட்டுகள் எடுக்க வேண்டும். ஆனால் நியூசிலாந்து மன்னிக்க வேண்டும், இங்கிலாந்து அதை செய்வார்களா என்று, அதாவது ஆஸ்திரேலியா அதை செய்வார்களா, இங்கிலாந்து அதை இழப்பார்களா என்று பார்க்கிறோம். ஒரு பந்தையும் அடித்தாடாமல் நின்றவாறு குனிந்தவாறு நகர்ந்தவாறு பந்தை பின்புறமாக அனுப்பி கொண்டிருக்கிறார் பேட்ஸ்மேன் கிரெக் ஓவர்டன். அடித்தாடுவதற்கு இங்கு வழி இல்லை. அப்படி அடித்தாடினாலும் ரன்கள் மட்டுமே வரும். ஆனால் இவருடைய இலக்கு டிரா செய்வது என்பதுதான் தெரிகிறது. அங்கே பார்க்கிறோம், அனைத்து ரசிகர்களும் ஆவலோடு பார்த்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வெற்றி தோல்வி உறுதியாகிவிடும் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நாம் நேரலையிலே வழங்கியிருக்கிறோம். மினிமம் ஓவர்ஸ் என்று பார்க்கும்போது 18 ஓவர் மட்டுமே இன்னும் பாக்கி இருக்கிறது. 18 ஓவர்ஸ் ஆர் பெண்டிங், 18 ஓவர்ஸ் ஆர் ரிமைனிங் என்று சொல்லலாம். அதுபோல் 18 ஓவர்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது. அதற்குள் இந்த 2 விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் டிரா என்றாகிவிடும். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அதாவது இறுதி பேட்ஸ்மேன்களை செவிலியனுக்கு திருப்பதில் சிரமம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் தற்போது நிலவரம். அடித்தாட முடியவில்லை. 18 ஓவர் பாக்கி இருக்கிறது. இன்னும் 18 ஓவர் மட்டுமே பாக்கி இருக்கிறது. 18 ஓவரில் எத்தனை ரன்கள் பெறுவார்கள் அல்லது எத்தனை விக்கெட்டுகளை இழப்பார்கள் என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு விக்கெட்டிலும் கூட, கடைசி விக்கெட்டிலும் கூட டிரா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜாக்லேஜ் 12 ரன்கள், கிரெக் ஓவர்டன் 20 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நாதன் லயன் 50 ரன்களோடு 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா அணி இன்னும் எடுக்க வேண்டிய 2 விக்கெட்டுகளை இங்கிலாந்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிலை. அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை உறுப்பினர்களாக இணைந்து உறுப்பினர்களாக நீங்கள் தேர்வு செய்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே நாதன் லயன் பந்து வீசி கொண்டிருக்கிறார். ஜாக் லீச் கொண்டிருக்கிறார். 12 ரன்களோடு 43 பந்துகளை சந்தித்து 4 ரன்களை அடித்து ஜாக் லீச் முன்னிலை பெற்றும், கிரெக் ஓவர்டன் 92 பந்துகளை சந்தித்து 20 ரன்கள் எடுத்து 4 ரன்களை எடுத்திருக்கிறார். இந்த நிலையிலே அங்கே அனைத்து ஃபீல்டர்களும் அரவுண்ட் த க்ரீஸ் என்று சொல்வார்கள். அதுபோல ஸ்லிப் ஏரியாவில் 3, அது அல்லாமல் ஒரு விக்கெட் கீப்பர், அது அல்லாமல் விக்கெட் கீப்பருக்கு பின்புறமாக அன்புறமாக ஷார்ட் லெக் என்று சொல்வார்கள். பந்து, அதாவது பேட்ஸ்மேனுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஷார்ட் லெக். அதற்கு பின்புறமாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் ஃபீல்டர், ஒரு கவர் ஃபீல்டர், ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர். அது மட்டுமல்லாமல் பின்புறமாக இன்னொரு பேட்ஸ்மேன் ஏரியாவுக்கு முன்பே ஒரு இன்னொரு ஃபீல்டர். அது அல்லாமல் இது போன்ற ஒரு ஃபீல்டிங் அமைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு நிச்சயமாக இருக்கக்கூடிய இந்த 2 விக்கெட்டுகளையும் மிக விரைவில் எடுப்பதற்கான வியூகமாகத்தான் தெரிகிறது. இது போன்ற ஒரு நிலை தொடர்ந்து ஏற்படுமாயின் நிச்சயமாக அவர்கள் விட்டுக் கொள்வதில்லை என்ற சிரமம் இல்லை. ஆனால் தொடர்ந்து ரன்களை எடுக்காமல் பந்துகளை தவிர்த்து கொண்டு அல்லது பந்துகளை அடித்து கொண்டு இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களாக தற்போது ஆஸ்திரேலியாவை சார்ந்த பேட்ஸ்மேன்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மிக முக்கியமாக
இந்தியாவுடைய பேட்ஸ்மேன்கள் இன்னும் 2 விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சாளர்கள் எடுக்க முயற்சிக்கிறார்கள். இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் அமைய வேண்டும். இங்கே இங்கிலாந்து தொடர்ந்து முயற்சி செய்து வந்தாலும் ஆஸ்திரேலியா அதற்கான வாய்ப்பை அவ்வளவு எளிதில் விட மாட்டார்கள். தற்போது மிச்சல் ஸ்டார்க் பந்து வீச வந்திருக்கிறார். 1 for 46 அவர் இதுவரை 15 ஓவர்களை வீசியிருக்கிறார். ஒரு மெய்டன் ஓவரும் இதில் அடங்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த சேனலை பொறுத்தவரை அனைத்து உறுப்பினர்களுமே இந்த சேனலில் அமைந்திருப்பது 90% கிரிக்கெட் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளை சார்ந்து இருக்கிறார்கள். 10% மட்டுமே மற்ற பொது நிகழ்ச்சி விஷயங்களை பார்வையிடுகிறார்கள் என்று தெரிகிறது. ஆகவே இதுவரை கிரிக்கெட் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த டெஸ்ட் போட்டி 5வது டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் செப்டம்பர் 12ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதையும் நேரலையிலே நாம் வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருந்தோம். கிரேக் ஓவர்டன் 20 ரன்களுடனும் ஜாக்லிச் 12 ரன்களுடனும் பேட்ஸ்மேன்ஸ் பந்துவீசிக்கொண்டிருக்கிறார். மிச்சல் ஸ்டார்க் பந்துவீசிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே தற்போது எத்தனை ரன்கள் கொடுப்பார்கள், அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, வெற்றி பெறுவார்களா அல்லது வெற்றியினுடைய விளிம்பு வரை செல்வார்களா, சந்திரயான் போல வெற்றியின் விளிம்பு வரை சென்று வருவார்களா என்று கூட தெரியவில்லை. சந்திரயான் 2 மிகச்சிறப்பாக விண்ணில் ஏவப்பட்ட ஒரு கிரகம். அது மிக சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட சரியான தொலை தூரத்திலே 3 லட்சத்து அதாவது அதிகபட்சமாக அவர்கள் சொல்கிறார்கள் இத்தனை லட்சம் அடுத்த பந்து அடித்தாடுகிறார். 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். அத்தனை நிகழ்வுகளையும் பார்த்திருக்கிறோம். ஆகவே எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கே கிரேக் ஓவர்டன் 20 ரன்களுடன் ஜாக்லிச் 12 ரன்களுடன் மிச்சல் ஸ்டார்க் 15 ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கூட அவர்கள் தெளிவான ஒரு புள்ளி வரவில்லை. காரணம் இன்னும் விக்கெட்டுகளை எடுப்பதிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். 8 விக்கெட் என்று பார்க்கும்போது இது அசாதாரண சூழல். நிச்சயமாக இந்த நேரம் அனைத்து விக்கெட்டுகளும் பறிகொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக இங்கே வேறு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். கிரேக் ஓவர்டன் 20 ரன்களுடனும் ஜாக்லிச் 12 ரன்களுடனும் மிச்சல் ஸ்டார்க் 15 ஓவரை வீசியிருக்கிறார். இதுவரை 2 விக்கெட்டுகளை நாதன் லைன் பெற்றிருக்கிறார். இது போன்ற நிகழ்வு தற்போது போய்கொண்டிருக்கிறது. 196 ரன்களுக்கு 8 விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார்கள். இன்னும் 2 விக்கெட்டுகளை எடுப்பதற்காக இத்தனை தூரம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இதுவரை இத்தனை தூரம் போராடி கொண்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் இந்த 2 விக்கெட்டுகளை எடுப்பதற்கு மிகவும் அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். இதே மற்றைய சூழ்நிலையாக இருந்தால் நிச்சயமாக இந்த 2 விக்கெட்டுகளை எளிதில் எடுத்திருக்கலாம். ஆனால் இங்கே இங்கிலாந்தினுடைய இந்த 2 விக்கெட்டுகளை எடுப்பதிலே போராட்டம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் 18 ஓவர்கள் மட்டுமே இன்னும் பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பார்க்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜாக்லிச் 12 ரன்களுடனும் கிரேக் ஓவர்டன் 20 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாதன் லைன் 28 ஓவர்களை வீசியிருக்கிறார். 12 மெய்டன் ஓவர்கள், 50 ரன்கள்.
2 விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். இருந்தாலும் இத்தனை வேகத்தோடு எடுக்கப்பட்ட விக்கெட்டுகள் இந்த இறுதி நேரத்திலே இன்னும் 2 விக்கெட்டுகளை எடுப்பதிலே ஜோ டென்லி மட்டுமே 58 ரன்களை எடுத்திருக்கிறார் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக. அதன் பிறகு யாருமே அதிகமாக இங்கிலாந்தில் ரன்கள் எடுக்கவில்லை என்றுதான் தெரிகிறது. இன்னும் 16 ஓவர்கள் பாக்கி இருக்கிறது. இந்த 16 ஓவரில் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஆஸ்திரேலியா உருவாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இன்னும் 187 ரன்கள் எடுக்க வேண்டும். 187 ரன்கள் எடுக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் 16 ஓவர்களை நிச்சயமாக முடித்தாக வேண்டும். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா இந்த 2 விக்கெட்டுகளையும் எடுப்பதிலே மும்முரம் காட்டுவார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். எவ்வளவு பந்துகளை வீசினாலும் அவர்கள் தடுத்தாட முயற்சிக்கிறார்களே தவிர விக்கெட்டுகள் எடுக்க முடியவில்லை. இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. இங்கே சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். கிரீஸுக்கு அருகாமலேயே சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஃபீல்டர்கள். வேறு எங்குமே இங்கே 6 நபர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கவர் 3 ஃபீல்டர்களாகிவிடும். இங்கு 6, அங்கு ஒரு 3 9, அது இல்லாமல் தேர்ட் மேன் ஏரியாவில் ஒரு ஃபீல்டர், 10 ஃபீல்டர்கள் சரியாக இருப்பார்கள். 5வது டெஸ்ட் செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி 3 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அதை பொறுத்து இந்த கோப்பை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. இன்றைய போட்டியில் அடுத்த பந்து அடித்தாடுகிறார். ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்த 3-4 பந்துகளை நாம் பார்க்கிறோம். அனைத்து பந்துகளும் டாட் பால்கள், ரன்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த டாட் பால்களை அடிப்பதற்கும் கூட அவர்கள் திறமையாக விளையாடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதை அடிக்க முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாக கேட்சாக சென்று விடக்கூடாது, அதன் மூலம் பெவிலியன் திரும்பிவிட்டால் இவர்களுக்கு எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்று மிகவும் அழுத்தமாக பந்தை எதிர்கொள்கிறார்கள். அனைத்து பந்துகளையுமே நிதானமாக எதிர்கொள்கிறார்கள். டிஃபென்சிவ் ஷாட் என்று சொல்வார்கள், அதுபோல தடுத்து ஆடுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். விக்கெட் வீழ்ந்து விட்டது. தற்போது மிகவும் சிறப்பான இத்தனை நேரத்தில் இக்கட்டான ஒரு நேரத்தில் மீண்டும் மனுஷ் லெபஸ்சேஞ்ச் பந்து வீசி ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே பாக்கி இருக்கிறது. கிரேக் ஓவர்டன் மட்டும் இங்கே இருக்கிறார். ஜாக் லீச் பந்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிக் கொண்டிருக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். ஜாக் லீச் பந்தை சரியாக பிடிக்கும் பேட்டில் அடிக்கும் பொழுது அழகாக அதை கேட்சாக மாறி அவுட் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவுட் ஆகியிருக்கிறார் இன்னொரு பேட்ஸ்மேன். மிகச்சிறப்பான கேட்சாக அது மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சை மனுஷ் லெபஸ்சேஞ்ச் செய்திருக்கிறார். தற்போது மமுஷ் லெபஸ்சேஞ்ச் தற்போது இருக்கும் நிலையில் அவர் ஒரு விக்கெட்டை எடுத்ததன் காரணமாக இறுதி பேட்ஸ்மேனாக ஸ்டுவர்ட் பிராட் வந்திருக்கிறார். கிரேக் ஓவர்டன் அதுபோல ஸ்டுவர்ட் பிராட் இருவரும் விளையாட இருக்கிறார்கள். இருவருமே பந்து வீச்சாளர்கள் தான் இருந்தாலும் கூட எத்தனை ரன்கள் எடுப்பார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். தற்போது அங்கே ஒரு பிரேக் நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரிங்க்ஸ் பிரேக் என்று தெரிகிறது. ஆகவே ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் இணையிருக்கிறோம். அங்கே ஓவர் மிக எளிதாக அவுட் ஆகிவிட்டார். இவ்வளவு நேரம் நிதானமாக விளையாடி கொண்டிருந்தவர் இந்த பந்தை சந்தித்திருக்கலாம், ஆனால் அடிக்க வேண்டும். இப்படி எளிதான ஒரு கேட்சாக அதை கொடுத்தது சரியான ஒரு இலக்கல்ல. ஆனால் அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. அவர் பந்தை தொட்டவுடன் அது மேலிருந்து சென்று வந்து விட்டதாகவே சரியான கேட்சாக இது பிடிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சூழலில் இன்னும் ஒரு விக்கெட் மட்டுமே பாக்கி இருக்கிறது என்பதுதான் அங்கே ஆஸ்திரேலியாவினுடைய கேப்டன் மற்றும் அந்த கேட்சை பிடித்த அனைவருமே உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போதைய நிலை இருக்கிறது. மேத்யூ வேட் அவர்தான் அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். லெபஸ்சேஞ்ச் பந்தை வீசியிருக்கிறார். அந்த நேரத்தில் ஜாக் லீச் சரியாக விளையாடாமல் தடுத்தாட முயற்சித்து பந்து மேலே சென்று மேத்யூ வேடிடம் கேட்சாக மாறிவிட்டதாக தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைய போட்டியிலே இன்னும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருக்கிறது. ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கு அந்த ஒரு விக்கெட்டை நிச்சயமாக எடுத்து விடுவார்கள். இன்னும் 10 ஓவர்களுக்கு மேல் இருக்கிறது காரணமாக அந்த அவ்வளவு ஓவர்கள் தேவையில்லை. 15 ஓவர்கள் இன்னும் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே அவருக்கு தேவை என்ற நிலையில் நிச்சயமாக அந்த விக்கெட்டுகளை பெறுவார்கள் என்றுதான் நாம் பார்க்கலாம். நிச்சயமாக
இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக ஸ்டுவர்ட் பிராட் தன் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார். இறுதி பேட்ஸ்மேனாக களத்தில் நிற்கிறார். தற்போது இந்த போட்டியை வெற்றி பெறுவது என்பது மிக எளிது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக எளிதாக இருந்தாலும் கூட அவர்கள் அத்தனை ரன்களை இங்கிலாந்து எடுப்பதற்கு சாத்தியமில்லை. இந்த நேரத்திலே மீண்டும் மனுஸ் லெபஸ்டேஞ்ச் பந்து வீசியிருக்கிறார். அவருடைய இறுதி பந்தை போட இருக்கிறார். அதுக்கடுத்து ஸ்டுவர்ட் பிராட் தற்போது 169 ரன்கள் அவருடைய அதிகபட்ச ரன்களாகவும் தொடர்ந்து பார்க்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்னும் 15 ஓவர்கள் பாக்கி இருக்கிறது. ஒரு விக்கெட் மட்டுமே இவர்கள் எடுக்க வேண்டிய பாக்கி இருக்கிறது. இது 15 ஓவரில் ஒரு விக்கெட் என்பது எளிதாக எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அத்தனை ஓவர்களும் கூட தேவையில்லை. சரியான ஒரு பந்து நிச்சயமாக இலக்கை தகர்த்து எடுக்க வழி இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை பார்த்திருக்கோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். தற்பொழுது 196 ரன்களுக்கும் 9 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த போட்டி 5 நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய 5 டே மேட்சாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக தொடர்ந்து நேற்று 2 விக்கெட்டுகளை சாய்த்த பிறகு இன்று 7 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார்கள். இதுவரை 9 விக்கெட்டுகள் மொத்தமாக இங்கிலாந்து விக்கெட்டுகள் பெவிலியன் திரும்பியிருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் பாக்கி இருக்கிறது. அந்த விக்கெட்டை எடுப்பதற்காக ஆஸ்திரேலியா முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாதன் லயன் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 28.1 ஓவர் 12 மெய்டன் ஓவர்கள் 50 ரன்களை மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். இந்த நிலையிலே இவர் நாதன் லயன் பந்து வீசும் இந்த சிறப்பான நிலை தொடர்ந்து நாதன் லயனுடைய விக்கெட்டாக மாறுமா அல்லது அடுத்து வரக்கூடிய பந்து வீச்சாளருடைய விக்கெட்டாக மாறுமா என்று பார்க்க இருக்கிறோம். கிரேக் ஓவர்டன் 20 ரன்களுடனும் ஸ்டுவர்ட் பிராட் இதுவரை ஒரு பந்தை மட்டும் சந்தித்திருக்கிறார். ரன்கள் எதுவும் எடுக்கவில்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். எத்தனை நேரம் இதே போன்ற டிஃபென்சிவ் ஷாட்டை வைக்க முடியும் என்று தெரியவில்லை. தடுத்து ஆடக்கூடியது இல்லை, அடித்து ஆட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சூழல் மாறும். ஆனாலும் அதற்கு வாய்ப்பில்லை. ஒரு விக்கெட்டை வைத்துக்கொண்டு இன்னும் எத்தனை ஷார்ட் டிசிஷன்கள் எடுக்க முடியும்? ஆகவே இணைந்திருங்கள், பார்க்கலாம். இந்த முறை முடிந்தவரை அவர் டிஃபென்சிவ் ஷாட்டாகத்தான் ஆடுவார். தடுத்து ஆடவே முயற்சிப்பார். ரன்கள் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட மாட்டார் என்பது நன்றாகவே தெரிகிறது. பார்க்கலாம். ஒரு சிறிய நிலையில்தான் இங்கே தடுமாற்றங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து ஃபீல்டர்களுமே அரவுண்ட் த க்ரீஸ் என்று சொல்வார்கள். அதுபோல் மிகவும் அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ரன்கள் எடுப்பது சற்று தாமதமாக போய்கொண்டிருந்தாலும் ஸ்டுவர்ட் பிராட் ஒரு ரன்னை எடுத்து விட்டாரா, கிரேக் ஓவர்டன் ஒரு ரன்னை எடுத்து விட்டார். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. ஸ்டுவர்ட் பிராட் நிச்சயமாக நியூ பேட்ஸ்மேன் டு த க்ரீஸ் என்பதனால் அவரை இலக்காக நிர்ணயிப்பார்கள். அவரை தான் அவுட் செய்வதற்கான இலக்காக ஆஸ்திரேலியா முடிவெடுப்பார்கள் என்று தெரிகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது நிச்சயமாக அவைகள் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் என்பதை பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் கருத்துக்களை தெரிவிப்பதை விட உங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கிறீர்கள். நன்றி. இருந்தாலும் அனைத்து கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் என்பதுதான் இங்கே நாம் பலமுறை வலியுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. கிரேக் ஓவர்டன் 21 ரன்களுடனும் ஸ்டுவர்ட் பிராட் 0 ரன்களுடனும் மனுஸ் லெபஸ்டேஞ்ச் 4 ஓவர்களை வீசியிருக்கிறார். ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்கிறார். இறுதியாக ஒரு மெய்டன் ஓவரையும் வீசியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல்.
197 ரன்களோடு 9 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். இங்கிலாந்து 301 ரன்களை எடுத்திருக்கிறார்கள் முதல் இன்னிங்ஸில். 91 ஓவர் முடிந்திருக்கிறது. தற்போது மூன்றாவது செஷன். இங்கிலாந்து நீட்ஸ் 186 ரன்ஸ். இதுதான் தற்போதைய நிலவரம். 186 ரன்கள் தேவைப்படுகிறது. இந்த நிலையில் கிரேக் ஓவர்டன் 21 ரன்களுடனும் ஸ்டூவர்ட் பிராட் 0 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தடுத்தாடக்கூடிய ஆட்டம்தான் தற்பொழுது ஆட முடியும். அதற்கான வாய்ப்புகள் தான் இங்கே இருக்கிறது. அடித்தாட முயற்சிக்கலாம், ஆனால் அவுட் ஆகிவிடக்கூடாது என்பதனால் தடுத்தாடவே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் 14 ஓவர் மட்டுமே பாக்கி இருக்கிறது. ஒரு விக்கெட் மட்டுமே எடுக்க வேண்டும் ஆஸ்திரேலியா பொறுத்தவரை. 14 ஓவரில் ஒரு விக்கெட் நிச்சயமாக எடுத்து விடலாம். ஆனால் எப்போது எடுப்பார்கள் என்பதுதான் அவருடைய இலக்கு இருக்கிறது. பார்க்கலாம். அடுத்த பந்து இந்த முறை டிஃபென்சிவ் ஷாட், டாட் பால், ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இங்கிலாந்து 186 ரன்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில்தான் இருக்கிறார்கள். எடுப்பது கடினம், வாய்ப்பில்லை, நிச்சயமாக வாய்ப்பில்லை. கிரேக் ஓவர்டன் 21 ரன்கள், ஸ்டூவர்ட் பிராட் 0 ரன்கள். அதை தொடர்ந்து இந்த நேரத்திலே இவர்கள் அடித்தாட முயற்சிப்பதோ தடுத்தாட முயற்சிக்கு மட்டுமே எடுக்க முடியும் என்பதுதான் தெரிகிறது. பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் பந்துகளை அடித்துவிட்டு பந்து எங்கு செல்கிறது என்று பேட்ஸ்மேன் பார்த்து கொண்டிருக்கும் வேலையாகவே போய்விட்டது. வடிவேலு மாதிரி பேச வேண்டியிருக்கிறது. பேட்ஸ்மேன்கள் அவ்வளவு கடினமான ஒரு இலக்கை தான் எதிர்கொள்ள வேண்டும். இந்த முறை பந்து அடிக்கப்பட்டது பின்புறமாக. அவருடைய பேட்டிற்கு வரவில்லை பந்து, அவருடைய முதுகிற்கு பந்து போடப்பட்டிருக்கிறது. முதுகின் மேல் போட்டது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, வலியோடு துடிக்கிறார். இப்படியெல்லாம் பந்து வீசுவார்களா என்ன? ஹாசல்வுட் பந்து வீசியிருக்கிறார். அடுத்த பந்து எல்பிடபிள்யூ கேட்கிறார்கள். அவுட் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவுட் கொடுக்கப்பட்டு விட்டு ஆனாலும் ரெவ்யூ கேட்கப்பட்டிருக்கிறது. ரெவ்யூவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்க இருக்கிறோம். நோ பால் இல்லை. நிச்சயமாக ஆட்டம் முடியும் வாய்ப்பாக இருக்கும் என்று தெரிகிறது. பார்க்கலாம். ஹாசல்வுட் பந்து நேரடியாக அவருடைய காலில் பட்டு தான் செல்கிறது. ஆகவே என்ன நிலவரம் என்பதை பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக பேட்டில் படவில்லை. அவுட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிகிறது. பேட்டில் பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க இருக்கிறோம். இரண்டிலும் பட்டிருப்பதாக பேட்ஸ்மேன் ரெவ்யூ கேட்டிருக்கிறார். அவுட் இல்லை என்பதுதான் தெரிகிறதா என்று பார்ப்போம். ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவுட் என்பது முடிவாகி இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா. 185 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. இதுவரை போராடி கொண்டிருந்த இந்த நிலையை தற்போது முடித்து வைத்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது. 185 ரன்கள் வித்தியாசத்திலே இங்கிலாந்தை வெற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலவரம். ஆஸ்திரேலியாவினுடைய இந்த நிலை மீண்டும் அவர்கள் மிக உற்சாகமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அனைவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை தான் நாம் பார்க்கிறோம். சிறப்பான ஒரு தருணமாக இருக்கிறது. இதே அவர்கள் வெற்றி பெற்றது போன்ற ஒரு உணர்வு தான் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. இருந்தாலும் கூட ஸ்டீவன் ஸ்மித்தை அனைவரும் ஆற தழுவிக் கொள்கிறார்கள். அத்துணை மகிழ்ச்சி, அத்தனை சந்தோஷம். காரணம், அவருடைய ரன்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது என்ற நிலை தான் இருந்திருக்கும். ஸ்டூவர்ட் பிராட் இருக்கிறார். ஆனால் அதற்கு முந்தைய பேட்ஸ்மேனாக இருந்தவர் பெவிலியன் திரும்பியிருக்கிறார். தற்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்து அவுட் ஆகி திரும்பிய நிலையில் அதனுடைய ரசிகர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2-3 ரசிகர்களுடைய கண்களிலே தண்ணீரும் கூட வந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டி இத்தனை சுவாரஸ்யமான, இத்தனை விறுவிறுப்பான, இத்தனை கடினமான ஒரு இலக்கை கொடுக்குமா என்பது கூட தெரியவில்லை. ஆனால் அனைவரும்
ஆஸ்திரேலியாவை விளையாடக்கூடிய அத்தனை பேரும் அத்தனை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த நிகழ்வு என்பதை தெரியவில்லை. ஒரு டெஸ்ட் போட்டிக்கு இத்தனை நிகழ்ச்சிகள் இருக்குமா என்று எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலியா இதை பெரிய ஒரு இலக்காக நினைக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இலக்கு அவர்களுக்கு மிகச்சிறந்த இலக்கு தான் என்று தெரிகிறது. காரணம், அனைவருமே உற்சாகமாக அறத்தழுவி கட்டித்தழுவி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்வு, சிறப்பான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டிம் பெய்னி மிகச்சிறப்பான ஒரு கேப்டனாக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், மன்னிக்க வேண்டும், இங்கிலாந்துடைய அனைத்து போட்டியாளர்களும் இங்கே ஆஸ்திரேலியாவினுடைய அனைத்து வீரர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இது ஒரு நிகழ்வு. ஆனாலும் இது சிறப்பாக ஆஸ்திரேலியா இந்த அதிக ரன்களை எடுத்து அதன் மூலமாக இங்கிலாந்தை மீண்டும் பெவிலியன் திருப்பியிருக்கிறது. ஆஸ்திரேலியா இதுவரை நடந்த விஷயங்களில் ஆஸ்திரேலியா ரீடைன் த ஆஷஸ் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த அடுத்த போட்டி டிராவில் முடிவடையும் அல்லது வெற்றி நடக்கலாம். எது இருந்தாலும் இந்த போட்டியிலே ஆஸ்திரேலியா ரீடைன் த ஆஷஸ் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது. ஆகவே ஆஷஸ் தொடரை ஆஸ்திரேலியா கைப்பற்றிருக்கிறது என்று தான் நாம் பார்க்கிறோம். இதுதான் நிகழ்வா என்று தெரியவில்லை, பார்க்கலாம். இந்த நிலையில் நிச்சயமாக ஆஸ்திரேலியா இந்த கப்பை ஆஸ்திரேலியா வெற்றி கொண்டிருக்கிறது என்றுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. முதல் போட்டியிலே டிரா ஆகியிருந்தது. இரண்டாவது போட்டியிலே இங்கிலாந்து வெற்றி பெற்றார்கள். மூன்றாவது போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது. நான் மன்னிக்க வேண்டும், இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. தற்போது ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது. 2 போட்டியில் வெற்றி பெற்றிருந்தாலும் இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. அதற்குள் முதல் போட்டியும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆகவே ஆஸ்திரேலியா ரீடைன் த ஆஷஸ் என்று தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த போட்டியினுடைய முடிவு வந்துவிட்டது. இணைந்திருங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வர இருக்கிறது. ஆகவே இதுவரை தற்போதைய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக அன்பு நன்றி, வணக்கம். தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனல் அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்த்து ரசியுங்கள். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த நேரலை முடிவடைகிறது. மீண்டும் இணைவோம். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எஸ்டிவியின் அன்பு நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.